தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் என்ற நாமத்தின் நிமித்தம் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலே நாம் சர்தை சபையை குறித்து தியானிக்க இருக்கின்றோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடே கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இந்த சர்தை சபை கிறிஸ்துவுக்கு முன்பதாக அந்த சர்தை என்ற பட்டணம் எப்படி இருந்தது அப்படின்னா, அது ஒரு பெர்ஷியன் பாரசீக ஆட்சி கீழே இருந்தது. அந்த அந்த டைமில் அதுக்கு லிடியா என்று பெயர். இது 340வது ஆண்டு. பாருங்க, இந்த இடத்துல கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 340வது ஆண்டில் அலெக்சாண்டர் த கிரேட் அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பட்டணத்தை பிடித்து இதை விடுதலை ஆக்குகிறார். இவர் அலெக்சாண்டர் த கிரேட்னு ஏன் பேர் வந்ததுன்னா, இவர் ஒவ்வொரு பட்டணத்தையும் பிடித்து அந்த இடத்துல என்ன சிறப்போ அந்த இடத்துக்கு அந்த சிறப்புக்குரிய ஆட்களை நியமித்து அதை அதில் வளர்க்கிறார். இப்போ ஒரு பட்டணத்தை பிடித்து அதில் ஆர்கிடெக்சர் நல்ல கட்டடங்களை வளர்த்தார். இன்னொரு இடத்துல வாசஸ்தலமாக மாற்றினார். இன்னொரு இடத்தை சீர்படுத்தி அங்கே இருக்கிற மக்களுடைய பிஸ்னஸை வளர்த்து விட்டார். இப்படி தான் இந்த 7 சபைகளையும் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கிறிஸ்துவுக்கு முன்பதாக 300வது வருஷத்தில் இந்த அலெக்சாண்டர்னால பல காரியங்களை தேவன் அந்த பட்டணங்களில் நிறைவேற்றினார். இதுதான் சரித்திரம். இவர்கள் வேதத்தில் எழுதப்படலாம். ஆனால் இந்த கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த இடம் ஆயத்தமாக்கப்படுகிறது. எதற்கு? யோவான் காலத்தில் இருக்கிற சபை அந்த இடத்துல நிறுவப்படுகிறது. சீஷர்கள் காலத்தில் அந்த சபைகள் அந்த ஒவ்வொரு இடத்திலேயும் நிறுவப்படுகிறது. அது நிறுவப்படும் பொழுது அந்த இடத்திலே அந்த கிறிஸ்தவர்கள், ஆதி கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றி பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்குள்ளே பிரவேசித்து வல்லமையாய் கிரியைகளை செய்யக்கூடிய மனிதர்கள் அந்த இடத்திலிருந்து ஒரு கூட்டம் எழும்பினார்கள். அவர்களை கொண்டு பல காலகட்டங்களில் நடக்க போகின்றதான சபையினுடைய நிழலாட்டமாய் அவர்கள் வைக்கப்பட்டார்கள். புரியுதுங்களா? இந்த இப்போ 2000 வருடமாக வளர்ந்து வருகின்றதான சபையின் சரித்திரம், வேதத்தினுடைய சரித்திரம், இவைகளை எல்லாம் நாம் கணிக்கும் பொழுது இந்த 7 சபைகளிலே காணப்பட்டதான உருமாறுதல்கள், ஆயத்தங்கள், அவர்களுடைய சுபாவங்கள், அவர்களுடைய பண்புகள் எல்லாம் அந்த இடத்துல வைக்கப்பட்டு காக்கப்பட்டு அதற்கு தேவன் காரியங்களை வெளிப்படுத்தி அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்தி அவருடைய நித்திய நியாய தீர்ப்பை சொல்லி நித்திய நியாய தீர்ப்புக்கு பின்பதாக நித்திய ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணுகிறார். அப்போ தேவனுடைய திட்டங்கள் ஒவ்வொரு சபையிலும் எப்படி நிறைவேறுகிறது பாருங்க. இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் 340 கிறிஸ்துவுக்கு முன் 340ல் இந்த பட்டணத்தை பிடித்து இந்த பட்டணத்தில் என்ன பண்ணுறார்? விடுதலை ஆக்குறார். முதல்ல இந்த பட்டணத்தை மற்ற பெர்ஷியன் ஆதிக்கத்திலிருந்து, பாரசீகர்களுடைய ஆளுகையிலிருந்து இவர்களை முதல்ல விடுதலை ஆக்கி அதை ஒரு கிரேக்க சாம்ராஜ்யமாக ஸ்தாபிக்கிறார். இந்த இடத்துல தான் அவர் தன்னுடைய கிரேக்க சாம்ராஜ்யத்தை வைக்கிறார். ஏன்னா இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் எதற்காகனா, இதுதான் இந்த சேனல் ஆகுது காஸ்பல் போகிறதுக்கு. அது மாத்திரமல்ல, இது காஸ்பலுக்கு அந்த கிரேக்க மொழி புதிய ஏற்பாடு முழுவதும் கிரேக்க மொழியில் இருக்குது.
அப்போது இவங்க அதன் மூலமாக சுவிசேஷங்கள் பரவி கொண்டிருக்கிறது, அதுக்கு ஒரு வழியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கிரேக்கர்களுடைய மித்தாலஜி என்று சொல்லப்படுகின்றதான அவர்களுடைய நம்பிக்கைகளும் அவர்களுடைய பழங்காலத்து லெஜெண்டரி, அதாவது அவங்களுடைய கதைகளும், அந்த சிலை வணக்கங்கள், பெண்கள் தேவதைகளை வணங்குவது, இவைகளெல்லாம் கூட அந்த இடத்துல இருந்தது. அப்போது ஏர்லி கிறிஸ்டியன்ஸ்க்கு சேலஞ்ச் எல்லாம் என்னதுன்னா, இப்படிப்பட்ட தேவதைகள், தேவர்கள், தேவபுத்திரர்கள், மனித புத்திரர்கள், இவர்கள் எல்லா உபதேசங்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இந்த கூட்டத்தார் இருந்தாங்க. அதனால சீஷர்கள் எல்லாம் பழைய அந்த புத்தகங்களை படிக்கக்கூடியவர்களாக இருந்தார். ஸோ இவங்க எல்லாருமே அமர்ந்திருந்து இவங்கெல்லாம் படிக்காதவங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக சபைக்குள்ளாக வந்து ஊழிய பணிக்குள்ளே வரும்பொழுது அவர்கள் அதிக புத்தகங்களை படித்ததாகவும் அதிகமாக அவர்கள் ரெஃபரன்ஸ் பண்ணதாகவும், அதனால தான் அந்த கத்தோலிக்கர்கள் இவர்களை திங்க் பண்ண விடாமல் புத்தகங்களை முடக்கினார்கள். ஞானத்தை, அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வழிகள் இருக்கக்கூடாது என்று எல்லா லைப்ரரிஸும் மூடப்பட்டது. அது 1517 வரையில் அப்படி இருந்தது. ஆனால் அதற்கு அந்த 1517ஆவது ஆண்டு ஒரு பெரிய கோல்டன் ஜூப்ளி தான். அது ஒரு பெரிய மறுமலர்ச்சி தினம் தான். அதுதான் ஒரு பெரிய என்ன சொல்கிறாங்க, அது இதில் சரித்திரத்தில் என்ன சொல்கிறாங்க, ரெட் லெட்டர் டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் லெட்டர் டேன்னு வருது. இந்த ரெட் லெட்டர் டேனாலும் ஒயிட் லெட்டர் டேனா என்னது, அதில் என்ன நடந்தது? ஸோ இது ஒயிட் லெட்டர் டே வந்து மார்ட்டின் லூத்தருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்தது. அதனால் சபைக்குள்ளாக சில மாறுதல்கள் வந்தது. அதாவது ஒரு உதாரணம், விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்றது ஆரம்பிக்கப்பட்டது. விசுவாசத்தினால் உண்டாகும் ஸ்நானம். அப்போது தேவனுடையக்குள்ளாக ரட்சிப்பு, தேவனிடத்தில் நாம் நேரடியாக பேச, நம்மாலே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்து நிமித்தம் தேவனோடு கூட நாம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறதே அப்படி ஒரு பெரிய, ஏன்னா அது வரையிலும் எம்பரர் வர்ஷிப் தான். எல்லாருமே ரோமர்களை தான் வணங்கி கொண்டு வந்தார்கள். ரோமர் ராஜ்யம் தான் பெருசு, பரலோக ராஜ்யமும் ரோம ராஜ்யமும் ஒன்று, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஒன்றாக இருக்கிறது. ரோமர் ராஜ்யம் என்பது சக்தி வாய்ந்தது, அதில் ஆளுகிறவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள், அவர்கள் தான் தெய்வம் என்று வணக்கத்துக்குரிய ஒரு பெரிய ஒரு டாக்டரினே இருந்தது. ஸோ இவைகள் எல்லாம் 1000 வருஷத்தில் மாற்றப்பட்டது 1517ஆவது ஆண்டுக்கு பின்புதான். ஸோ இந்த இடத்துல அலெக்சாண்டர் தி கிரேட் ஸ்தாபிக்கும் பொழுது அவர் அந்த இடத்தை ஆயத்தப்படுத்துகிறார், அந்த மொழிகளை ஆயத்தப்படுத்துகிறார், அந்த கட்டடங்களை ஆயத்தப்படுத்துகிறார், ஸ்தலங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இவைகளுக்கெல்லாம் அலெக்சாண்டர் தி கிரேட்டினுடைய அந்த ராஜ்யத்தினுடைய அமைப்புகள் பயன்படுகிறது. அப்போது இந்த இடத்துல வந்து இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து வந்த ஒரு வர்ஷிப்பு தான் ஆர்டீனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு, அதாவது இந்த ஹண்டிங் போவாங்க இல்லைங்களா, வேட்டை ஆடுதலினுடைய தெய்வம். ஏன்னா அவங்க வந்து இன்பத்துக்கு ஒரு தெய்வம், இது சாப்பாட்டுக்கு ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தெய்வம் வச்சுருக்காங்க. அதுபோல் இது வேட்டை ஆடுகிறதுக்கு ஒரு தெய்வம். இந்த தெய்வம் வந்து ஆர்டீனியஸ் வந்து அந்த வனாந்திரத்துலையும் அந்த கருத்தரிக்கிறதுக்கும் இவங்க இந்த கடவுளை நம்ம வணங்கணும், அப்படி வனாந்திர வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் இந்த கடவுளை வணங்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய கொள்கைகள், இவங்களுடைய நம்பிக்கைகள், இவங்களுடைய போதனைகள். அப்போது இவங்க வந்து இந்த சீசர் வணக்கம், சீசர்ன்றது வந்து ரொம்ப பவர்ஃபுல் நேம், அவங்க அப்படி தான் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரோமன் எம்பையர் வந்து சீசர்னால் அவ்வளோ பவர்ஃபுல். ஏன்னா அது வந்து பொலிட்டிக்கலாக, பொருளாதாரத்திலாயோ அல்லது ராஜ்யத்தினுடைய ஆளுகையிலையுமே எல்லா அதிகாரங்களும் வல்லமைகளும் அவங்களுக்கு தான் ஒன்று. ஒரு இதுக்கு வந்து லார்ட் ஆஃப் லார்ட்ஸ்னே பேர், ஒரு கடவுள் பேரை வச்சு கர்த்தாதி கர்த்தானே பேர் வச்சுருந்தாங்க. இப்போ ராஜாதி ராஜான்னு ஒரு ஆளுக்கு வச்சாங்க, அதே மாதிரி கர்த்தாதி கர்த்தான்னு ஒரு ஆளுக்கு வச்சாங்க. இவங்கெல்லாம் தெய்வமாக்கினாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு மலைகளை வச்சாங்க, அப்படி இல்லைன்னா வழிமுறைகளை வைத்தார்கள், அதுக்கு ட்ரெஸ்ஸஸ் வச்சாங்க. ஸோ அவங்களுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கோ அவங்களுடைய ஜுவல்ஸ்க்கு, மினரல்ஸ்க்கு, இதெல்லாம் யூசேஜ்க்கு எல்லாவற்றுக்கும் அவர்கள் கடவுள் பெயரை வைத்து எல்லாவற்றிற்கும் அவர்கள் ஒரு செலிப்ரேஷனும் ஒரு வழிமுறைகளையும் சடங்காச்சாரங்களையும் வைத்தார்கள். அப்போது இவங்க என்ன ஒரு ஐடியா கொண்டு வந்துட்டாங்கன்னா, ரோமன் எம்பையர் தான் தெய்வம், அதுதான் பரலோக ராஜ்யம் மாதிரி அப்படி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு
வேற எந்த அரசாங்கமோ எந்த ராஜ்யமோ ரோம ராஜ்யத்துக்கு மாதிரி ஈக்குவல் கிடையாது. அதனால இவங்களுடைய அந்த ரோம ராஜ்யத்தில் இருக்கிறவங்க, அந்த போஸ்ட்ல இருக்கிறவங்களே அவ்வளோ கிரேட்டாக கன்சிடர் பண்ணாங்க. அதனால தான் அவங்களோட பனிஷ்மெண்ட் டிஃப்ரெண்ட்டு, அவங்களுடைய க்ரூவல்ட்டி டிஃப்ரெண்ட். அவங்க வந்து அந்த இப்போ இக்னேஷியஸ்ன்ற போப்லாம் வந்து கிறிஸ்டியன்ஸை கொலை பண்ணும் பொழுது அது வந்து நியாயமாக நினைச்சாங்க, அநியாயமாக நினைக்கலாங்க. அப்போ வேதத்தை எப்படி அவர்கள் அறிந்து கொண்டார்கள்? எந்த மாதிரி அவங்க புரிந்து கொண்டார்கள்? அப்போ வேதத்தின்படி, வசனத்தின்படி புரிந்து கொள்ளாத ஒரு சமுதாயம். ஸோ அந்த எண்ண அலைகள் இந்த 1517 ஆண்டுக்கு பின்பதாக மாறினது. அதற்கு ஒரு அடையாளமாக தான் இந்த சர்தை சபையினுடைய எண்ணங்கள் வைக்கப்படுகிறது, அவர்களுடைய வழிமுறைகள் வைக்கப்படுகிறது. இவங்கெல்லாம் பாருங்க, இந்த ராஜ்யத்தினுடைய அமைப்புகளை பார்த்தீங்கன்னா, அந்த அட்டாலஸ் நான் சொன்னேன், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக, அந்த 600 ஆண்டுகளாக இவர்கள் வந்து ஒரு ராஜ்யத்தின் அமைப்பை கொண்டு வராங்க. இவங்க அந்த 7 சபைகளுக்குள்ளாக அந்த ஏசியா மைனர் அப்படின்ற ஒரு, அது துருக்கி வந்து இப்போ பேர், அப்போ வந்து ஏசியான்னு தான் பேர் வச்சுருந்தாங்க, ஆசியான்னு பேர் வச்சுருந்தாங்க. அந்த ஆசியா என்ற ஒரு பகுதி வந்து அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் ரிவர்லேருந்து நேராக மத்திய தரைக்கடலுடைய வரையிலும் அவ்வளவு பரவி இருந்தது அந்த ஆசியா என்பது. ஸோ அதனுடைய ராஜ்யத்தினுடைய அமைப்புகள், அவங்களுடைய ஆளுகையின் தன்மைகள், எல்லா லீடர்ஸை வச்சாங்க, எல்லா இடத்துலையும் பொறுப்பாளிகளை வைத்தார்கள். அப்போது இந்த ரோம் செனட், ரோமில் இருக்கிற அந்த அரசாங்கத்தினுடைய கோர்ட்டில் இருக்கிற அந்த பவர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக மக்களிடத்தில் வேலை செய்யுது. அதனால் அவங்க எல்லாருமே அந்த இடத்துல நான் வேலை செய்கிறேன், அங்கே ஒரு ஆளாக இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ பவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த பவர்ஸையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வளோ பாருங்கள், அப்போ கம்யூனிகேஷன் இல்லாத காலங்கள், ட்ராவல் வந்து ரொம்ப கஷ்டமான ட்ராவலிங் டைமு. பட் இன்ஸ்பைட் ஆஃப் அவ்வளத்துக்கும் இவங்க வந்து சாதிக்க முடிந்தவைகள் அதிகமாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தினார்கள். அப்போது இவங்களுடைய ப்ராவின்ஸ், இவங்களுடைய ராஜ்யத்தினுடைய இடங்கள் விஸ்தீர்ணமாக இருந்தால் அதில் விளைச்சலோ அதில் இருக்க பொருட்களோ எல்லாமே பிஸ்னஸ்க்கு கொண்டு வரப்பட்டது. எல்லாத்தையும் கவனிக்கவும், அக்கௌண்ட்ஸ் எழுதவும், அதை பரப்பவும், இவைகள் எல்லாம் இவங்க வந்து ராஜ்யத்தின் அமைப்புகளை விஸ்தீரணப்படுத்துவதற்கு இவர்கள் கருத்துள்ளவர்களாக இருந்தாங்க. அதுக்கு என்ன வைத்து விட்டார்கள்னா, அங்கங்கு இந்த டெம்பிள்ஸ் வச்சாங்க. இந்த டெம்பிள்ஸ் வச்சு அதற்கு அந்த கடவுள் பேரை சொல்லி, அந்த தெய்வத்தினுடைய சட்டத்திட்டங்களை சொல்லி, இதுக்கெல்லாம் தலைவர் அந்த ரோமன ராஜ்யம் சொல்லி இப்படி ஒரு லிங்க் கொண்டு வந்தாங்க. இப்படி லிங்க் கொண்டு வந்து இதை இவர்கள் ஸ்தாபித்தார்கள். இதுக்கு இடையில யூதர்கள் அவர்களுடைய சினகாக, அவர்களுடைய கொள்கை பரப்புகளை, அவர்களுடைய அவங்க வந்து இஸ்ரவேலர்கள் எருசலேமில் அதிக பாப்புலராக இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து தேவனால் நடத்தப்பட்டவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஸோ இப்படி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இவர்கள் பலுகி பெருகும் பொழுது இவர்களுடைய படிப்பு, கல்வியின் தன்மைகள், இவர்களுடைய புத்தகங்கள், இவர்களுடைய கண்டுபிடிப்புகள் இது வந்து இவர்களுக்குள்ளே பரவினது, ரோம ராஜ்யத்துக்குள்ளே பரவினது. ரோமர்கள் இவர்களை நன்றாக பயன்படுத்தி அடிமைப்படுத்தி தங்களுக்கு என்று பயன்படுத்தி கொண்டார். இதுதான் அந்த சரித்திரத்தில் இப்படி யூதர்கள், இஸ்ரவேலர்கள், ரோமர்கள் இவர்கள் எல்லாம் இன்டர்லிங்க் ஆனாங்க. இப்படி ஆகும் பொழுது இவர்கள் எல்லாருமே மொத்தமாக யாருக்கு அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்கன்னா, கிறிஸ்டியானிட்டிக்கு அகேன்ஸ்ட் ஆகிட்டாங்க. இப்படி கிறிஸ்தவர்களுக்கு இவர்கள் அகேன்ஸ்டாக வேலை செய்யும் பொழுது அநேக பிரச்சனைகளை கிறிஸ்தவர்கள் சந்தித்தார். ஸோ இவ்வளவு ஏன்னா ஒரு பக்கம் யூதர்களுக்கு இவங்க எந்த இடத்துல இயேசு பிறந்து வளர்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தாரோ அந்த இடத்துல இருக்கிற மக்களை இவர்களுக்கு அதிகம் எதிர்ப்பாளியாக இருந்தாங்க. அப்போது இந்த அவர்கள் யூத சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் அதை ஸ்ப்ரெட் பண்ணவும் அவங்க ஆயத்தமாக இருந்தாங்க. ஏன்னா ரோமர்கள் அவர்கள் ஒரு தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, யூதர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியாமல் கஷ்டப்பட்டார்கள். உங்களுக்கு புரியுதுங்களா? இதுதான் முதலிலே நடந்ததான சபைகளுக்குள்ளாக இருக்கிற பெரிய ஒரு சேலஞ்ச். இது ஒரு சேலஞ்ச் தான். அப்போதான் இந்த நீரோ மன்னன் என்ன பண்ணாரு, ரோமை எரிச்சார்.
இந்த ரோமை எரிக்கும் போது என்ன நடந்ததுன்னா, காமன் பீப்புள் மத்தியில் புத்தகங்கள் எல்லாம் ரொம்ப படிக்க முடியாத காலகட்டங்களில் அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னென்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த நேரத்தில் ரோம் அழிக்கப்பட்டது. ரோம் எரிக்கப்படும் பொழுது தான் இவர்களுக்கு, காமன் பீப்புளுக்கு புரிந்தது, ஜூடேயிசம் வேற, ரோமர்கள் வேற, இவங்க எல்லாரும் இவங்க சத்தியம் இப்படி சொல்கிறாங்க, அவங்க உபதேசம் இப்படி சொல்கிறாங்க என்று இவர்களுக்குள்ளாக ஒரு காமன் பீப்புளுக்குள்ள தெளிவு வந்தது. கவனிங்க, இவங்க நம்ம கையிலலாம் இன்றைக்கி கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்குது, வேதம் நிறையா இருக்குது. ஆனால் அவர்களிடத்தில் ஒன்றும் இல்லாதபடினாலே பொது மக்கள் அனைவருமே அதிகமாக எது சரி எது தப்புன்னு தெரியாது, யார் என்ன செய்கிறாங்கன்னு புரியாது. அப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டது எப்போன்னா, இந்த வேதம் டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. அப்போது இந்த டிரான்ஸ்லேஷன் டைம் தான், அதாவது இங்கிலீஷ் ரெவல்யூஷனில் சொல்லுவாங்க, ரினைசான்ஸ் ரீஃபர்மேஷன் சொல்லுவாங்க. அதாவது எண்ணங்களிலே ஒரு புதிய எண்ணங்கள் மக்களுக்குள்ளே பரவ ஆரம்பித்தது. இது எப்படி இந்த புதிய எண்ணங்கள் வர ஆரம்பித்தது என்றால், இந்த வேதமானது மொழிபெயர்க்கப்பட்டு பேப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆனது. பேப்பராக, துண்டு பேப்பராக, பொட்டலம் கட்டுற பேப்பர்லாம் வசனம் வரும். ஸோ அப்படி ஸ்ப்ரெட் ஆனது தான் இந்த வேதத்தினுடைய வசனங்கள், வார்த்தைகள். அப்பொழுதுதான் இவங்களுக்கு புரிந்தது, தேவனோடு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பேச முடியும், நம்ம ஜெபிக்க முடியும், நம்ம விண்ணப்பிக்க முடியும் என்ற ஒரு எண்ணமே அப்போ தான் வந்து பாருங்க. அப்போது இந்த ஞானம், சாதாரண பொதுமக்களுடைய வாழ்க்கையிலுடைய ஞானம், தேவ ஞானமும் வித்தியாசமானது. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் இந்த சர்தை சபையில் நடந்தது. சர்தை என்ற பட்டணத்தில் நடந்த ஒரு 2 சம்பவத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த சர்தை சபையில் இவங்க என்ன சொல்லப்படுது வசனத்தில் பாருங்கள், நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். இப்போ என்ன அவங்களுக்கு அதனோட என்ன உயிரோடு இருக்கிறோம் ஆனால் செத்தவன், என்ன நடக்குது? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய யோசனைகள், அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே அறியாமையில் மாற்றி அவங்க அறிந்து கொள்ளுகிறார்கள், புரிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு எக்ஸாம்பிள், அந்த தலைவனை பற்றி சொல்கிறேன். ஒரு தலைவனை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். க்ரூசஸ்னு ஒரு தலைவர் இருந்தார். அங்கே அவர் ராஜா. அவர் இருக்கிறதுலையே ஒரு பெரிய ரொம்ப செல்வந்தனான ஒரு ராஜா. இவர் என்ன செய்திருக்காரு, தன்னுடைய சொத்துக்களெல்லாம் பராமரிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்டுறார். கோட்டை கட்டி அதில் ஸ்ட்ராங் அரண் கட்டிடுறாரு. அரண் கட்டிட்டு அது உள்ள தன்னுடைய எல்லாவற்றையும் வைத்து தன்னுடைய ராஜ்யத்தை அதிலிருந்து அவர் ஸ்தாபிக்கிறார். அதனால் யாரும் அவரை போய் பிடிக்க முடியாது, ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. அப்போ இவங்க யார் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எல்லாருக்குமே, பொதுமக்களுக்கு தெய்வ வாக்காக இருக்கும். அதனால் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு வழிபாடுகளுக்கும் அந்த மாதிரி கொள்கைகளுக்கும் பலியாகிறாங்க. அவங்க எண்ணங்களே வித்தியாசமாகுது. அப்போ அவர் இந்த ராஜாவை எதிர்க்கிறதுக்கு சைரஸ் எழும்புறார். அப்போ இவர் எழும்பும் பொழுது, இவர் வராரு, அட்டாக் பண்ணுறாரு, பிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இது உள்ளே நுழைய முடியாது, கோட்டைக்குள்ளே நுழைய முடியாது. இவரை யாராலையும் ஜெயிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டாரு க்ரூசஸ். அப்போ இவரை அட்டாக் பண்ணுறதுக்கு தன்னுடைய ஆர்மியெல்லாம் கொண்டு வந்துடுறாரு. ஏன்னா இது அடுத்த அட்டாக் க்ரூசஸ் இவ பக்கத்தில் இருக்கிற இடங்களெல்லாம் பிடிப்பார். பிடிச்சாருன்னா திரும்ப எல்லாம் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளேயே போயிடும், யாரும் வாழ்க்கை முறைமைகள் எல்லாம் மாறிடும் சொல்லி இவங்க சைரஸ் பயந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஆர்மியை கூட்டிகிட்டு வர்றார். ஆனால் கோட்டைக்குள்ளே நுழைய முடியாது, அவ்வளவு பாதுகாப்பில் இருக்காங்க. அப்போ இவர் தூரம் என்ன பண்ணுறாரு, பாளையம் இறங்கி வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் உள்ளே நுழைய முடியாது. நிச்சயமாக போய் அட்டாக் பண்ணாங்கன்னா தோற்றுருவாங்க, இவங்களுடைய சோல்ஜர்ஸ்லாம் இறந்துருவாங்க. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, இவங்க வாட்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கண்காணிப்பு செய்கிறவங்க. அதில் ஒரு சோல்ஜர் என்ன பண்ணுறான், அவங்கள கவனிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த க்ரூசஸோட சோல்ஜர் அந்த கோட்டை மேலே இருந்து எட்டி பார்த்துட்ருக்கான், யார் வராங்க யார் வரல, என்ன நடக்குது என்று அவன் பார்க்கணும்.
அவனுடைய டியூட்டி அவன் வந்து கவனிக்கணும், அவனுடைய ஏரியாவை அவன் கவனிச்சுட்டு இருக்கணும். அப்படி அவன் கவனிக்கும் பொழுது என்ன ஆகுது, அவனுடைய ஹெல்மெட் கீழே விழுந்துருது. அந்த கீழே அவனுக்கு அந்த அரண் இதில் விழுந்ததும் அவனுக்கு வேறு வழி இல்லை, அவன் இறங்கி வந்து அந்த ஹெல்மெட்டை எடுத்தாகணும். ஹெல்மெட் இல்லாமல் அவன் அங்கே மேலே உட்கார முடியாது. ஆகையினால அவன் இறங்கி வந்து ஒரு சீக்ரெட் கதவு இருக்குது, அது வழியாக அவன் இறங்கி வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த ஹெல்மெட்டை எடுத்து திரும்ப அந்த வழியாகவே மேலே போயிடுறான். இதை இவன் கவனிச்சிட்டான், சைரஸோடைய சோல்ஜர் கவனிச்சுட்டு சைரஸ் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லி. உடனே சைரஸ் என்ன ஆர்டர் கொடுக்குறான், ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை மாத்திரம் அந்த இடத்துல வச்சிடறான் மறைவில். மீதி எல்லா ஃபோர்ஸையும் வேறு ஒரு ஆப்போசிட் கோட்டைக்கு வேறு ஒரு சைடில் வேறு ஒரு திசையில் கொண்டு போய் நிற்க வச்சு சண்டைக்கு போகிறதுக்கு எல்லாம் போயிடுறான். அப்போ சைரஸ் க்ரூசஸோட படையை என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கம் நம்ம எனிமி வந்துட்டான்னு சொல்லி எல்லாரும் அந்த பக்கம் திசைத்து போயிடுறாங்க. அப்போ திசை திருப்பிட்டான் சைரஸ் திருப்பிட்டதும் இவன் என்ன பண்ணுறான், எல்லாம் அங்கே போனதும் இவன் இந்த சீக்ரெட் டோர் வழியாக தன்னுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸை உள்ளே அனுப்பி அந்த கோட்டையை பிடிச்சிடுறான். நல்லா கவனிங்க, க்ரூசஸ் என்ன நினைக்கிறான், தான் வந்து தன்னால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியாது என்பதையும் அவன் புரிந்து கொள்றான். அதே மாதிரி தான் இன்னும் அடுத்த ஸ்டேஜில் என்ன நடக்குதுன்னா, பெர்ஷியன்ஸ் வராங்க. இப்போ அந்த பாரசீகர்கள் வந்து அந்த கோட்டையை பிடிக்கணும்னு நினைக்கும் போது அவர்களால் பிடிக்க முடியல. ஏன்னா திரும்ப க்ரூசஸ் வந்து அந்த பில்டிங் எல்லாம் கட்டி திரும்ப அவன் ஜாக்கிரதை ஆகிட்டான். இனிமேல் இவனை மாதிரி சைரஸ் வந்து இந்த கோட்டையை பிடிச்ச மாதிரி இவன் வேறு யாரும் வந்து பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளோ ப்ரொடெக்ஷன் எடுத்து திரும்ப ரீபில்ட் பண்ணிட்டான் ஏரியாவெல்லாம். திரும்ப ஒரு காலத்தில் ஜெயிச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டான். ஏன்னா அவனோட வெல்த் அப்படி இருந்தது. ஆனால் பாரசீகர்கள் வரும்பொழுது அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, திரும்ப போய் பிடிக்க முடியாது. ஏன்னா இப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா அவனால் தானே இப்போ எல்லாம் இழப்பு வந்தது. அதனால் சோல்ஜர்ஸ் எல்லாம் அலர்ட் ஆயிடுவாங்க. அப்போ இவனும் பாரசீகர்கள் வெயிட் பண்ணியிருக்காங்க, என்ன வீக்னஸ் இருக்குதுன்னு பார்த்தா ஒரு செவிருக்கு பக்கத்தில் கழுகுகள் பறந்துக்கிட்டே இருக்குது. அப்போது என்னதுக்கு அந்த இடத்துல மாத்திரம் கழுகுகள் பறக்குது அப்படின்னு சொல்லி அவன் கவனிக்கிறான். அப்படி கவனிக்கும் போது பார்த்தா அந்த இடத்துல தான் இந்த பனிஷ் பண்ணுவாங்க இல்லையா, தண்டிக்கின்ற ஆட்களை எல்லாம், டெட் பாடிஸ் எல்லாம் அந்த இடத்துல அப்படியே போட்டு வைக்கிறாங்க. ஏன்னா புதைக்க முடியாது, நிறைய பேரை தண்டிக்க அப்படி போட்டு குவிச்சு ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. ஸோ அந்த செத்த பிணம் இருக்கிற இடத்த விட்டு கழுகு போகாது. ஸோ அந்த இடத்துல வேற ஒரு நல்ல மனுஷன் வாழ்கிறவனோ சோல்ஜர்ஸோ அந்த இடத்துக்கு வரமாட்டான். ஏன்னா அந்த இடத்துல செத்த பிணங்கள் இருக்கிறதுனால நாற்றம் அடிக்கும், ஹெல்த்தி கிடையாது, வரமாட்டான். ஸோ அந்த பலவீனத்தை பயன்படுத்தி இந்த பாரசீகர்கள் அந்த செவரை உடைச்சிக்கிட்டு உள்ளே போயிடுவாங்க. பாருங்கள், நம்ம நிற்கிறோம் என்று நினைக்கும் பொழுது நம்ம நிற்க முடியாது என்பதும் நாங்கள் அந்த இடத்துல நிற்கிறது. அதை தான் அந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ தேவனுடைய சக்தி என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தேவனுடைய காரியங்கள் என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம நினைக்கிறோம் நாம் வாழ்கிறோன்னு, ஆனால் நம்ம செத்துருப்போம். நம்ம செத்துட்டோன்னு நினைப்போம், ஆனால் உண்மையாகவே நம்ம வாழ்கிறோம். அதுதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒருவன் தன் ஜீவனை இழந்து போனால் அதை மீட்டுக்கொள்கிறான். அப்போது தேவனுடைய காரியங்கள், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. நீ அலர்ட்டாரு, விழித்து கொண்டுனா நீ வந்து அலர்ட்டாக இருக்கணும். அதுதான் நீ வந்து தேவனுக்காக அழிந்து போகிறதெல்லாம் நீ மாற்று, உன்னால் மாற்ற முடியும். ஸோ உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவராக நான் காணவில்லை, நீ நிறைவாக காட்டணும். அப்போ நீ மாற்றிக்கொள்ள வேண்டும், உன்னுடைய கிரியைகளை நீ மாற்றிக்கொண்டே ஆக வேண்டும். அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாரு, நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை, நீ என்ன கேட்டு எப்படி பெற்றுக்கொண்டாயோ, எப்படி எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறாயோ அதை குறித்து நீ நினைக்கணும். உனக்கு எப்படி இந்த ஆசீர்வாதங்கள் வந்தது, எப்படி உனக்கு இந்த காரியங்கள் நடந்தது, உன்னுடைய வீட்டிலே எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அதெல்லாம் நினைக்கணும். அப்போது நீ கேட்டு பெற்றுக்கொண்டவைகளை நீ நினைவு கூர்ந்து, அதை நீ கேட்டதை நீ பெற்றுக்கொண்டாயே அதை நீ கை கொள்ளணும், அதையே நீ யோசித்து பார்க்கணும். அப்போது தேவனிடத்தில் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு நீ வந்து, நீ விழித்திராம ஒரு அலர்ட்டாக இல்லாமல் நீ ஏனோதானோ என்று இருந்தீனா, ஏதோ ஒரு அசட்டையோட உதாசனத்தோட வாழ்ந்தாய் என்றால் நான் சீக்கிரமாக வருவேன். அதான் சொல்கிறாரு, நான் திருடனை போல உண்மையில் வரும்பொழுது உனக்கு தெரியும். நான் அலர்ட்டாக நீ இல்லை,
நான் திடீர்னு வரும்பொழுது உனக்கு பதில் சொல்ல முடியாது. நீ என்ன ஜெபிக்கின்றாயோ, நீ என்ன வேண்டிக் கொள்கிறாயோ, எப்படி உனக்கு இதையெல்லாம் பெற்றுக்கொண்டாயோ அதை நீ நினைத்திருக்கணும். அப்புறம் சொல்றாரு பாருங்க, தங்களுடைய வஸ்திரத்தை கரைப்படுத்தாத சர்தையில சில பேர் இருக்கிறாங்க. அந்த அவர்கள் பாத்திரவான்களானபடியால் அவர்கள் என்னோடு வருவாங்க. வெண் வஸ்திரத்தை நான் கொடுப்பேன், அவளை நான் ஆசீர்வதிப்பேன். அதான் சொல்றாரு. வெண் வஸ்திரம் தருவிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலேருந்து அவனோட பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை காத்து கொள்ளாவிட்டால், நீ விழித்திராவிட்டால், உன்னை நீ நினைவு கூர்ந்து உன் கிரியைகளை நீ மாற்றிக்கொள்ளாவிட்டால், ஒரு அலர்ட்டா ஒரு ஜாக்கிரதையா நீ இல்லைன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்காதுன்னு தான் அர்த்தம். அதுதான் சொல்றார். இப்போ சபைகளுக்கு காது உள்ளவன், சபைகளிலே காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுது. அப்போ இந்த பேகன் ரிலிஜனுக்கும் அந்த மற்றவங்களோடு சம்பந்தப்பட்டு உங்களுடைய குணாதிசைகளை மாற்றிக்கொண்டு உலக வழக்கத்தின்படி உங்களுடைய எண்ணங்களை ஒத்துப்போக வைத்து, அப்படி ரோமர்களால் உண்டாக்கப்பட்டதான பல சிலைகள் அந்த இடத்துல இருக்குது, பல பழக்க வழக்கங்கள் அங்கே இருக்குது. அவங்க ஆர்கிடெக்சரை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரோமர்கள். அவங்க வெளியே இருக்கிற ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப அப்பியரன்ஸ்க்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி அவங்க கொடுக்கும் பொழுது அந்த கட்டட பணிகள் எல்லாம் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக ஆர்டிஸ்டிக் டிசைன்ஸில் அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஹை. அவங்களோட டெம்பிள்ஸ், அவங்களோட சர்ச்சஸ் எல்லாம் பாருங்கள், ரோமன் கேத்தலிக்ஸோட சர்ச்சஸ்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஏன்னா அதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கோடிக்கணக்கான பணங்களை அவங்க செலவு செய்வாங்க. அவங்களை சம்பாதிக்கிறது, அவங்க சேர்த்து வைக்கிறது எல்லாமே இந்த மாதிரி இப்படிப்பட்ட கட்டடங்களுக்கும் இப்படிப்பட்ட மேன்மைகளுக்கும் பெரிய டிசைன் ஒர்க்ஸ்க்கெல்லாம் அவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க. இவைகள் எல்லாம் வெளியரங்கமான ஒரு அப்பியரன்ஸை கொடுக்கக்கூடியது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அதெல்லாம் செய்யுங்க, அதெல்லாம் அவர் தப்பு கூட சொல்லலை. ஆனால் உன்னுடைய கிரியைகளை நீ யோசித்துப்பார். நீ எந்த இடத்துல இருந்து என்ன எண்ணங்களோடு செய்கிற. க்ரூசஸ் அவ்வளோ வெல்த்தி பர்சன், அவ்வளோ பெரிய ஃபோர்ட் கட்டினார், அவ்வளோ பெரிய ஃபோர்ட்ரெஸில் அவர் அவ்வளோ பாதுகாப்பு வைத்தார். உனக்குள்ளதை நீ நிதானிப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று அந்த சர்தை சபைக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். உனக்குள்ளதை நீ நினைக்க வேண்டும். நீ எதற்காக வேண்டிக் கொண்டு இந்த நிலைமைக்கு நீ வளர்ந்தாயோ அதை நீ நினைக்க வேண்டும். நீ என்ன ஜெபம் பண்ணுறியோ அது என்ன ஜெபிக்கிறன்றத உனக்கே தெரியும். நீ என்ன வேண்டிக் கொண்டு எதுக்காக தேவன் உனக்கு அதை கொடுத்தார் என்பதை நீ நினைக்க வேண்டும். அதை முதல்ல கைக்கொள் சொல்றார் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் கூர்ந்து கவனித்து உன்னை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உன்னில் உள்ள காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அதை நீ மாற்றிக்கொள்வது, அதற்காக தேவனிடத்தில் நின்று அவருடைய உதவியை பெற்று அவருடைய பார்வையிலே உன்னை நீ பார்ப்பது மிகவும் ஏற்றது. அது மிகுந்த ஐஸ்வர்யத்தையும் நித்திய காலமாக உனக்கு அவர் என்ன சொல்றாரு, உன் வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், உன் பேரை நான் கிறுக்கி போடாமல் தூதர் முன்பாகவும் பிதா முன்பாக நான் உன்னை அறிக்கையிடுவேன், உன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன். அப்படி நிறைய ஐஸ்வர்யங்களை தேவன் நித்தியத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களை சுதந்திரங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்புக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. ஆமென். வழியும் சத்தியமும் ஜீவனமான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வலிமையான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கின்றேன். உயிரோடு வாழும் காலம் முழுவதும் நமக்காக மட்டும் நாம் வாழ்ந்து விடாதபடிக்கு பிறருக்காகவும் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நல்லதாக அது காணப்படும். பிறருக்காகவும் நாம் வாழ்ந்திட வேண்டும் என்பது முக்கியம்தான். ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்காக வாழ்வது என்பது மிகவும் சிறந்ததாக இருக்கும் என்பதை நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அப்படி கிறிஸ்துவுக்காக நாம் என்றென்றும் வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக
என்றென்றும் வாழக்கூடியதான, அதாவது முக்காலத்திற்கும் உரியதான அந்த வாழ்க்கையை தேவன் ஆசீர்வாதமாக நமக்கு நடத்தி கொடுக்கின்றவராக, நம்மை வாழ வைக்கின்றவராக இருப்பார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்தினார். இந்த உலகத்திற்கு அவர் வந்தபொழுது தனக்காகவும் அவர் வாழ்ந்தார், பிறருக்காகவும் அவர் வாழ்ந்தார். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இல்லை கேட்கும் பொழுது? ஆமாம், அவர் தனக்காகவும் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றதான ஜனங்கள் மத்தியில தமக்கென்று ஒரு கூட்டத்தை, தமக்கென்று சொந்த ஜனத்தை, அதாவது தன்னோடு எப்பொழுதும் இருக்கக்கூடியதான மனவாட்டியை அவர் தெரிந்து கொள்வதற்காக தனக்காகவும் அவர் வாழ்ந்தார். மற்றவர்களை மனவாட்டியர்களாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர் பிறருக்காகவும் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் விளங்கிக் கொள்ளலாம். அந்த கான்செப்ட் அடிப்படையிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக தம்முடைய பந்தியை ஆயத்தப்படுத்துகின்றதான பொழுது, அந்த 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23, 24 வசனங்களை நாம் வாசித்திருக்கின்றோம். அந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அப்போ அந்த அப்பத்தை எடுக்கின்றதான நேரத்தில் இந்த அப்பமானது எதற்காக அவர் எடுத்தார், எதற்காக அவர் அதை பிட்டார், எதற்காக அவர் ஆசீர்வதித்தார் அப்படின்ற பகுதியெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் இப்பொழுது பார்க்கும் பொழுது அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ மரிப்பதற்கு முன்பாக அந்த கடைசி பஸ்கா அதை ஆயத்தம் பண்ணுகின்றதான நேரத்தில் அந்த பஸ்காவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். இப்போ ஸ்தோத்திரம் பண்ணுகின்றதான அந்த வார்த்தையானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. ஸ்தோத்திரம் செய்வது என்பது ஒரு உன்னதமான முக்கியமான ஒரு பங்காக வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வது கிடையாது. ஆனால் தெய்வம் அதை அந்த இடத்துல கடைசி பஸ்காவிலே ஆசரிக்கும் பொழுது அதை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், அதை செய்கிறார், அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அப்போ என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். சரீரமாய் இருக்கு, இது என்னுடைய இந்த அப்பம் ஒரு சாதாரணமான அப்பமாக அல்லது அந்த பாத்திரத்தில் இருப்பது ஒரு சாதாரணமான இரத்தமாக இருக்கும். ஆனால் அதை எடுத்து அவர் அதை பிட்டு அதை சொல்லுகின்றதான நேரத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்த சாதாரணமான ஒரு அப்பம் இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற செய்கின்றதாக இருக்கிறது. அப்போ அந்த நினைவு கூறுதலினுடைய மகத்துவம் என்ன? அந்த பாத்திரத்திலே இருக்கின்றதான அந்த சாதாரணமான அந்த திராட்சை ரசம் ஒரு இரத்தமாக மாற்றப்பட போகிறதே, அது என்னுடைய இரத்தமாக இருக்க போகிறதே அப்படின்னு சொல்றாரு. அந்த சரீரத்தையும் அந்த அப்பத்தையும் அந்த இரத்தத்தையும் தன்னுடைய சரீரமாக தன்னுடைய இரத்தமாக அவர் அதை கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அப்போ அதில் மறைந்திருக்கின்றதான ரகசியங்கள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று பாருங்க. நமக்கு மீட்பை தருவதற்காக நமக்கு பதிலாக அவரே அந்த நாளிலே அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுகின்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. நாம் செய்ய வேண்டியதான அந்த காரியங்களை, நாம் மறந்துவிட்டதான அந்த ஸ்தோத்திரங்களை தெய்வம் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். எப்பொழுதும் தெய்வத்தை ஸ்தோத்தரிக்கின்றவர்களாக, தெய்வத்தை நமஸ்கரிக்கின்றவர்களாக, தெய்வத்தோடு கூட எப்பொழுதும்
ஐக்கியம் பாராட்டுகின்றவர்களாக, ஒரு மனதோடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் தெய்வத்தோடு கூட இணையக்கூடியவர்களாக இருக்கின்றதான அந்த வார்த்தைக்கு அந்த பகுதியில சொல்லப்பட்டு இருக்கின்றதான அந்த ரகசியம், நாம் செய்ய வேண்டியதான நம்முடைய மீட்புக்காக நாம் செய்ய வேண்டியதான அந்த காரியத்தை நமக்கு பதிலாக அந்த கடைசி பஸ்காவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் செய்கிறார். அதை பிட்டு கொடுப்பது அப்படின்னு சொல்லுவது, பிட்டு கொடுப்பது, அதுதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிட்டு கொடுக்கின்றதான அந்த வார்த்தை ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு வார்த்தை. அது வல்லமை நிறைந்ததான ஒரு வார்த்தை. அதே நேரத்தில் ஒரு ஆளுகைக்கு உரியதான ஒரு வார்த்தையாகவும் அது காணப்படுகிறது. அப்படின்னா அந்த அவரை சுற்றி உட்கார்ந்து கொண்டிருக்கின்றதான நம்முடைய சீஷர்கள் மத்தியில ஒரு குட்டி சுவிசேஷத்தையே, ஒரு முக்கியமான குட்டி சுவிசேஷத்தையே, ஒரு நிரந்தரமான அன்றாடம் செய்யக்கூடியதான விலை மதிக்க முடியாததான ஒரு சுவிசேஷத்தை அவர்களுக்கு அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கின்றார். சிஷ்யர்களுக்கு ஒரு நல்ல சுவிசேஷத்தை நடத்தி கொடுக்கின்றார். அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்டதான சுவிசேஷம்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அங்கே பறைசாற்றுகின்றதான ஒரு சுவிசேஷம். அதாங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அந்த இடத்துல அவர் பறைசாற்றுகின்றார். அப்போ பறைசாற்றுதல் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பும் பொழுது, அது எல்லா இடத்திலேயும் பரவ செய்கின்றதான, அல்லது எல்லா இடங்களுக்கும் போய் சொல்லுகின்றதான, அறிவிக்கக்கூடியதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எதை அறிவிக்கக்கூடியதான ஒரு வார்த்தை? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மேன்மையை நாம் அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை அந்த இடத்துல அவர் சுட்டி காட்டுகின்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் இந்த பூமியிலே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்பதை கடைசியிலே அந்த சுவிசேஷத்துல அவர் உயிரோடு கூட இருக்கின்றதான அந்த பகுதியில அவர் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அங்கே பறைசாற்றுகின்றவராக காணப்படுகின்றார். அதுதான் 26வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அதான் அந்த பகுதி, அந்த கடைசி பகுதி இருக்கிறதே, அதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கர்த்தர் வருமளவும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோமே, அந்த நாள் வரையிலும் சபையானது, அந்த நாள் வரையிலும் அந்த சபையினுடைய தன்மைகள் எதை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும்? அவருடைய மரணத்தை நாம் அறிவிக்கின்றவர்களாக, தெரிவிக்கின்றவர்களாக, பறைசாற்றுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். கர்த்தர் வரும் அளவும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு, அதாவது நம் சபையை அழைத்து கொண்டு போவதற்காக வருவதற்கு முன்பு வரையிலும், அந்த நாள் வரையிலும் அவருடைய மரணத்தை நாம் தெரிவிக்க வேண்டும், பறைசாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சீஷர்களுக்கு சொல்லப்பட்டதான ராஜ்யத்தின் சுவிசேஷம். அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நாம் நமக்காக எடுத்துக்கொள்ளும் பொழுது, நமக்குள்ளாக அந்த ராஜ்யம் வரும் பொழுது, அந்த ராஜ்யத்தை, அந்த ஸ்தாபிக்கக்கூடியதான பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநிறுத்தக்கூடியவர்களாக மற்றவர்களையும் அந்த ராஜ்யத்திற்குள்ளாக கொண்டு வருவதற்காக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை பறைசாற்றுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆதி காலத்தினுடைய மேன்மையான காரியங்கள். இப்படி செய்வதனால் என்னுடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகின்றாரே, அந்த பறைசாற்றுவதனால் நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை தெரிவிக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் சொல்லுகின்றோம். இயேசு கிறிஸ்து எங்கிருந்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை நாம் சொல்லுகின்றோம். இயேசு கிறிஸ்து என்னவாக இந்த உலகத்தில் செயல்பட்டார் என்று நாம் சொல்லுகின்றோம். இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் அடிக்கப்பட்டார் என்பதை நாம் சொல்லுகின்றோம். இயேசு கிறிஸ்து எதற்காக நமக்காக மரணத்தை சந்தித்தார், சிலுவையிலே அந்த கொடூரமான காரியத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதை நாம் தெரிவிக்கின்றோம். இப்படியெல்லாம் இந்த மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் பறைசாற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அதனால தான் நான் வரும் அளவும் இந்த மரணத்தை
நீங்கள் பறைசாற்ற வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அப்ப இந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவானவனை கால்களுக்கு கீழாக அவர் மிதித்து போட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கால்களுக்கு கீழாக அவர் மிதித்தார். அப்போ கால்களுக்கு கீழாக மிதித்தார் என்று சொன்னால் அவர் இறந்து போகல, செத்து போகல. அவனுடைய அதிகாரத்தை அவன் மனிதனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான அந்த அதிகாரத்தை அவனிடத்திலிருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இரத்தத்தின் மூலமாக, அவருடைய சரீரத்தின் மூலமாக, அவருடைய ஆவியின் மூலமாக நமக்கு பெற்று கொடுத்திருக்கின்றார். கால்களின் கீழாக மிதித்த அந்த அனுபவம் என்று சொல்லும் பொழுது அவனிடத்திலே இருந்ததான தெய்வம் கொடுத்ததான அந்த அதிகாரமானது அவனிடத்துக்கு போய்விட்டது. அந்த அதிகாரத்தை, அந்த ஆளுகையை, அந்த ராஜ்யத்தினுடைய தன்மையை தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து நம்மிடத்துல அவர் கொடுக்கின்றார். இந்த கொடுத்ததைத்தான் நாம் பறைசாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து என்னென்ன செய்தார் இந்த கல்வாரி சிலுவையிலே என்பதை நாம் பறைசாற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்ப அந்த பறைசாற்றுகின்றதான அந்த இடத்துல இன்னொரு காரியத்தை நாம் மேன்மைப்படுத்துகின்றவர்களாக, வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த சிலுவையிலே அவர் செய்து முடித்ததான இரத்த உடன்படிக்கை, மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் உரியதான அந்த ரகசியம், மனிதனிடத்திலிருந்து சத்துருவானவன் பெற்றுக்கொண்டதான அந்த தன்மையை அங்கே உடைத்து சத்துருவை கால்களுக்கு கீழாக கொண்டு வந்து அந்த ஆளுகையை எடுத்து தம்முடைய இரத்த உடன்படிக்கையினாலே, அந்த இரத்தத்தினாலே நமக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அந்த அனுபவத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே கொண்டு வருகிறதை பார்க்கின்றோம். அப்ப அந்த இரத்த உடன்படிக்கையிலே ஆளுகையை தேவன் கொண்டு வருகின்றவராய் இருக்கின்றார். அந்த இரத்த உடன்படிக்கையிலே இழந்து விட்டதான அந்த ஆளுகையை மீண்டுமாக்க அவர் நிலைநிறுத்துகின்றவராக இருக்கின்றார். மனிதனுக்கு ஆளுகையை அவர் கொடுத்தார் என்று சொன்னால், பிசாசு எடுத்துக்கொண்டதான அந்த தன்மையை அந்த மனிதனுக்கு திரும்பமாக அவர் கொடுத்து, இயேசு கிறிஸ்து திரும்ப தம்முடைய இரத்தத்தால் அந்த ஆளுகையை நமக்கு மீட்டு கொடுத்து, அந்த மீட்பினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த ரட்சிப்பினாலே நாம் இப்பொழுது அந்த ஆளுகையை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாறுகின்றோம். முதல் குடும்பத்தில் நம்முடைய முதல் தாய், அந்த ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டு விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கெடுத்து போட்டு விட்டதான அந்த காரியத்தை ஸ்திரீனிடத்திலே பிறந்ததான நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சரி செய்து மீண்டுமாக நம்மிடத்தில் கொடுத்திருக்கின்றார். அப்போ அந்த ஸ்திரீயானவள் எல்லாவற்றையும் கெடுத்து போட்டதை ஸ்திரீனிடத்திலே பிறந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது மறுபடியுமாக பெற்று நம்முடைய கரங்களிலே கொடுத்து இருக்கின்றார். ஒரு உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய இந்தியா தேசத்தில் அநேக பகுதிகள் இருக்கிறது, அநேக தீவுகள் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் இந்திய தீவுகள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த இந்திய தீவை அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும் பொழுது அது யாருக்கு சொந்தமாகி விடுகிறது? அமெரிக்காவுக்கு சொந்தமாகி விடுகிறது. அந்த அமெரிக்காவினிடத்திலே இருக்கக்கூடியதான அந்த தீவை அவர்கள் எடுத்துக்கொண்டதான அந்த தீவை அதை ஒரு மனிதன் அல்லது மீண்டுமாக அந்த இந்திய தேசமானது அந்த அமெரிக்காவின் இடத்திலிருந்து அந்த தீவை பெற்றுக்கொண்டு வந்துவிட்டால் இப்பொழுது யாருக்கு அது சொந்தமாகி விடுகிறது? மறுபடியுமாக இந்தியாவுக்கு சொந்தமாகி விடுகிறது. புரியுதுங்களா? இப்போ இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடியதான தீவை அமெரிக்கா எடுத்துக்கொண்டார்கள். அமெரிக்கா அதில் அனுபவித்து எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டிருந்ததான நேரத்தில்
அந்த அமெரிக்காவினிடத்திலிருந்து மீண்டுமாக இந்தியா அந்த தீவை தண்டமாக பெற்றுக்கொள்கிறது, எடுத்துக்கொள்கிறது. அது எந்த விதத்தில் செய்கிறார்கள் என்று யுத்தத்தில் கூட அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சரி, அப்படி பெற்றுக்கொள்ளுகின்றதான நேரத்தில் மீண்டுமாக அந்த தீவு யாருக்கு சொந்தமாக்கி விடுகிறது? நம்முடைய தேசத்திற்கு அது சொந்தமாக்கி விடுகிறது. அதுபோல தெய்வத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடியதான அந்த மனிதன், அந்த மனிதனிடத்திலிருந்து சத்துருவானவன் அந்த சகல அதிகாரத்தையும் அந்த ஆளுமையையும் அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை எடுத்துக் கொள்ளுகின்றான். எடுத்துக்கொண்டதான அந்த காரியத்தை அதே மனிதனாக, அதே மனிதனுடைய சாயலில் வந்ததான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே போய்விட்டதான அந்த ராஜ்யத்தினுடைய அந்த ஆளுகையினுடைய மேன்மைகளை பெற்று திரும்பமாக நம்மிடத்தில் அது கொடுக்கின்றார், மனிதனிடத்தில் கொடுக்கின்றார். இப்போ அந்த ஆளுகை யாருக்கு சொந்தமாகி விடுகிறது? நமக்கு சொந்தமாகி விடுகிறது. எந்த ஆளுகை இழந்து விட்டோமோ அந்த ஆளுகை மீண்டுமாக நமக்கு சொந்தமாக மாற்றப்படுகிறது. அப்போ இந்த பூமியினுடைய ஆளுகை இந்தியாவுக்கு எப்படி மறுபடியும் சொந்தமாக்கப்பட்டதோ அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய ஆளுகையை, தெய்வத்தினுடைய மேன்மையை இந்த உலகத்தில் கொடுத்திருந்தாரோ அதை மீண்டுமாக நாம் பெற்றுக்கொண்ட பிறகு இந்த ஆளுகையை இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். செய்ய வேண்டாமா? வேண்டுமா? நாம் செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் நாம் அவ்வளவு பெரியதான ஒரு ஆளுகையை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே மீட்டு கொடுக்கப்பட்டதான அந்த ஆளுகையை, அந்த அதிகாரத்தை நாம் செயல்படுத்தாமல் இருந்தால் அதனால பிரயோஜனம் என்ன? இல்லையே. அதனால நாம் என்ன பண்றோம்? ஒரு திட்டத்தை நாம் உருவாக்க வேண்டும். அந்த திட்டம் என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட மனிதன் மூலமாக இந்த பூமியை பரலோக ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக, ஒரு காலனியாக தெய்வம் மாற்ற விரும்புகிறார் என்பதை நன்றாக புரிந்து இந்த உலகத்தை சத்துருவினுடைய கரங்களிலிருந்து நாம் எடுத்து நம்முடைய ஆளுகைக்குள்ளாக, அதாவது தெய்வம் நமக்கு கொடுத்த அந்த ஆளுகையை இந்த இடத்துல பிரகடனப்படுத்த வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். அதனால இந்த பூமி, இந்த பூமியின் மீது நம்முடைய ஆளுகையை செலுத்துவதற்கு நாம் தயாராக இருக்கணும். இந்த பூமியின் மீது நம்முடைய ஆளுகையை நாம் கொண்டு வர வேண்டும். நாம் அந்த ஆளுகையை கொண்டு வராமல் இன்னும் இந்த உலகத்திலே காணப்படுகின்றதான ராஜ்யங்கள், அதிலே காணப்படுகின்றதான தலைவர்கள், அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றதான அந்த தன்மைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால், மேக்சிமம் இந்த சத்துருவினுடைய கரங்களிலிருந்து அந்த ஆளுகையை, இந்த ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை, பூமியை ஆளக்கூடியதான தன்மைகளை தேவன் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களிடத்தில் கொடுத்திருந்தாலும், உலகமானது இப்பொழுது எப்படிதான் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த சத்துருவினுடைய ஆளுகைக்குள்ளாகவே இன்னும் அதே அநேக காரியங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஏன் அது அப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றதான நாம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை பெற்று இருக்கின்றதான நாம், அதை நாம் செயல்படுத்தாமல் அமைதலாக இருக்கின்றதான நேரத்தில், நாம் அதை செய்யாமல் இருக்கின்றதான பட்சத்தில் அவனுடைய ஆளுகை பெரிதாக காணப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதனால இந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கின்ற, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற தலைவர்கள் எல்லாமே என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள்? ஒருவேளை தெய்வத்தினுடைய பக்கமாக இருக்கக்கூடியதான தலைவர்கள் தெய்வத்தினுடைய ஆளுகையை பிரகடனப்படுத்துகின்றார்கள், நல்லது செய்கிறார்கள். ஆனால் சரியான விதத்தில் அவர்களை கொண்டு போகாமல் இருந்து விடுகிறார்கள். அதனால தொடர்ந்து சத்ருவினுடைய ஆளுகையானது, அவனுடைய கலாச்சாரமானது, அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மையானது, அவனுடைய ஆளுகையினுடைய தன்மையானது இன்னும் அதில் போய்கொண்டு இருப்பதாகவே நம்முடைய கண்களுக்கு புலப்படுகின்றதாக இருக்கிறது. மனிதன் தேவனுடைய ஆளுகையாக இருக்கிறான் என்பதை முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ நாம் ரட்சிக்கப்பட்டோம். கல்வாரி சிலுவையிலிருந்து நமக்காக சிந்தப்பட்டதான அந்த இரத்தத்திலே, அந்த சரீரத்திலே, அவருடைய ஆவியினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அதை நாம் விசுவாசித்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவர் எனக்காக தான் மரித்தார், எனக்காக தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தார்
என்பதை நினைத்து, இவர்தான் என் ஆண்டவர், இவர்தான் என் இரட்சகர் என்பதை அறிக்கை செய்து விசுவாசித்து மனதிலே அவைகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். அந்த ஆளுகையினுடைய தன்மைக்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். அப்படி என்றால் மனிதன் தேவனுடைய ஆளுகையாக அவன் மாற்றப்பட்டு இருக்கின்றான். ஆமென். அப்படி மாற்றப்பட்டு இருக்கின்றதான அந்த மனிதன், தேவனுடைய ஆளுகையாக மாற்றப்பட்டு இருக்கின்றதான அந்த மனிதன், தேவனுடைய ஆளுகையை இந்த உலகத்திலே நிலைநிறுத்த வேண்டுமா வேண்டாமா? இந்த உலகத்தை ஆள வேண்டுமா வேண்டாமா? செய்யணுமே. அதற்காக தான் தெய்வம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள். அப்போ அதை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். அன்றாடம் தெய்வம் நமக்கு செய்து முடித்ததான அந்த காரியத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போமேனால், அந்த ஆளுகையினுடைய தன்மை நமக்குள்ளாக மேன்மையாக வந்து கொண்டே இருக்கும். நமக்குள்ளாக அது அப்படி கொப்பளித்து கொண்டு வெளியே வந்து கொண்டு இருக்கும். அது வர 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 அந்த ஆளுகையினுடைய தன்மையை இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். இந்த உலகத்தினுடைய நியமனங்கள், இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்கள், இவைகள் எல்லாம் கொஞ்சம், இந்த உலகத்தினுடைய ஆளுகை, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, பிசாசினுடைய பழக்கங்களாக இருந்து வருகிறது. ஏன்னா இத்தனை வருடங்களாக, பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக சத்ருவினுடைய கரங்களிலே இருந்ததானே இந்த பூமியை தேவன் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்து மனிதனிடத்தில் கொடுத்து இருக்கிறார். ஆனாலும் தொன்று தொட்டு வந்து கொண்டு இருக்கின்றதான இந்த சத்துருவினுடைய நியமனங்கள், கலாச்சாரங்கள், அவனுடைய ஆளுகைகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்போ அந்த நியமனங்களை, அவனுடைய கலாச்சாரங்களை, அவனுடைய ஆளுகையை நாம் மாற்றிவிட்டால், அந்த தன்மைகளை நாம் மாற்றுவோம் என்று சொன்னால், மனிதர்கள் யார் என்பது நன்றாக விளங்கிவிடும். புரிகிறதா? ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இது. அப்போ அந்த நியமனங்களை, அவனுடைய கலாச்சாரங்களை, அவனுடைய ஆளுகைகளை மாற்ற விடாதபடிக்கு மனிதர்களை தன்னுடைய பக்கமாகவே வைத்துக்கொண்டு அந்த ஆளுகையை செய்யக்கூடியதான ரட்சிக்கப்பட்டவர்களையும் தடை செய்யக்கூடியதான ஒரு பகுதிகளை கொண்டு வந்து நிறுத்தி, அதை செய்ய விடாதபடிக்கு இந்த மனிதனுடைய காரியங்களை, ரட்சிக்கப்பட்டவனுடைய அனுபவத்தையும் அவன் கெடுத்துக் கொண்டு இருக்கின்றான். அப்போ ரட்சிக்கப்பட்டதான அந்த மனிதர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கண்களின் இச்சையோ, மாம்சத்தின் இச்சையோ, ஜீவனத்தினுடைய பெருமைகளோ ரட்சிக்கப்பட்டவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில வந்துவிடக்கூடாதே. திரும்பமாய் அது வரும் என்று சொன்னால் மனவாட்டி என்ற ஸ்தானத்திற்கு நாம போக முடியாதே. தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக மீண்டுமாக நாம் செயல்பட முடியாதே. தேவன் விரும்புகிற காரியத்தை, தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த ஆளுகையை நாம் சரியானபடிக்கு செய்ய முடியாதே. அதனால தேவன் நமக்கு நியமித்ததான அந்த பரலோக தன்மைகளை, பழக்க வழக்கங்களை, அந்த கீழ்ப்படுதலினுடைய தன்மைகளுக்குள்ளாக நாம் கொண்டு வரும் பொழுது, நான் சொல்ற காரியம் நல்லா விளங்கிக்குங்க. நம் நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தில் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய தன்மைகள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய நியமனங்கள், அவருடைய கலாச்சாரங்கள், அவைகளை அந்த தன்மைகளுக்கு நாம் கீழ்ப்படிதலினுடைய காரியத்திற்குள்ளாக, அந்த தன்மைகளுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டு வருகிறார். அதைதான் இந்த மனிதர்களுக்குள்ளாக கொண்டு வருகின்றார். நான் திரும்பமாக அதை கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ஆளுகை அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு எடுத்து கொடுத்ததான அந்த நியமனங்கள் மீண்டுமாக
அந்த நியமனங்கள், அவருடைய கலாச்சாரங்கள், பரலோகத்தினுடைய தன்மைகள், தேவனுடைய பழக்க வழக்கங்களாக கீழ்ப்படிதலினுடைய தன்மைகளுக்குள் தெய்வம் கொண்டு வர விரும்புகின்றார். அதை நாம் சரியானபடிக்கு பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், அந்த நியமனங்களையும் அந்த கலாச்சாரங்களையும் பரலோகத்தினுடைய தன்மைகளையும் தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவைகளை நாம் செய்ய முடியும் இந்த உலகத்தில். அதற்கு உரியதான ஒரு ஆச்சரியமான வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்து, அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நம்மை அவர் இந்த உலகத்தில் அந்த ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்து நிறுத்தி, அதற்கு நாம் செய்ய வேண்டியதான காரியத்தை செய்து முடிக்கத்தக்கதாக நம்மை நடத்துவார். ஆமென். ரைட். அப்போ முதலாவதாக ஆதாமிற்கு இந்த பரலோக தன்மைகளை, அந்த நியமனங்களை, அவருடைய கலாச்சாரங்களை அவர் கொடுத்திருந்தார். அந்த தோற்றத்திற்குள்ளாக அந்த மனிதனை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தார். அந்த தோற்றத்திற்குள்ளாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, அந்த தேவனுடைய நியமனங்களுக்குள்ளாக, அந்த கலாச்சாரங்களுக்குள்ளாக, தேவனுடைய தன்மைகளுக்குள்ளாக, தேவனுடைய சாயலுக்குள்ளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எப்பொழுது அந்த தோற்றத்திற்குள்ளாக அக்கிரமம் மீறுதல் பாவம் உள்ளே நுழைந்து விட்டதோ, அப்பொழுது அந்த நியமனங்களோ, தேவனுடைய கலாச்சாரங்களோ, தேவனுடைய தன்மைகளோ, தேவனுடைய ஆளுமைகளோ அந்த தோட்டத்திலே அந்த மனிதனை நிறுத்திவிடாதபடிக்கு வெளியே கொண்டு வந்து விடுகிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த தோற்றத்திற்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தோற்றத்திற்குள்ளாக தேவனுடைய சாயலிலே அந்த மனிதன் காணப்பட வேண்டும். தேவனுடைய ஆளுகையிலே அவர் காணப்பட வேண்டும். தேவன் கொடுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் பிரயோகப்படுத்த வேண்டும். அப்படி அது எல்லாவற்றையும் இழந்து விட்டபடியினாலே தோட்டத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார். இப்போ தோட்டத்திலிருந்து வெளியே வந்ததான மனிதனை மீண்டுமாக தோற்றத்திற்குள்ளாக கொண்டு போகணும். மீண்டுமாக அந்த ஆளுகையை கொடுக்கணும். மீண்டுமாக அந்த நியமனங்களை, அந்த கலாச்சாரங்களை, தெய்வத்தினுடைய பண்புகளை, தன்மைகளை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி என்றால், அந்த எந்த தோட்டத்திலே அந்த மனிதன் இழந்தாரோ அந்த தோட்டத்துக்கு மனிதனை கொண்டு போவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி என்று சொல்லப்படுகின்றதான அந்த தோட்டத்திலே அவன் அந்த மனிதனுக்காக ரத்தம் சிந்தினார். அப்ப தோட்டத்திலே ஆரம்பித்தது, தோட்டத்திலே கொண்டு வந்து அதற்கு மீட்பை கொடுத்து, அந்த மீட்பின் நிமித்தமாக, அந்த ரட்சிப்பின் நிமித்தமாக மனிதனுக்குள்ளாக அந்த தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகின்றதான அந்த தோட்டத்தை உருவாக்குகின்றார். அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகின்றான். இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை விசுவாசிப்பதினாலே அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான். ரட்சிக்கப்படுவதனாலே அவனுடைய இருதயமானது தேவனுடைய தோட்டமாக மாறுகிறது. தேவனுடைய தோட்டமாக மாறுவதனாலே தேவன் அதற்குள்ளாக வாசம் செய்கிறார் என்பது நாம் நன்றாக விளங்குகிறது. அப்போ அந்த மனிதனுக்குள்ளாக தேவனுடைய தோட்டம் உருவாகி அந்த தோட்டத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்து உலாவுகின்றவராய் இருப்பதினாலே, பரிசுத்த ஆவியானவர் உலாவுகின்றவராய் இருப்பதினாலே, பரிசுத்த பிதாவினுடைய தன்மைகள் நமக்குள்ளாக அந்த தோட்டத்திற்குள்ளாக காணப்படுவதினாலே நாம் தேவனுடைய ஆளுகையை அங்கே பறைசாற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். இப்ப என்ன நடக்கிறது என்றால், தேவனுடைய தோட்டமாக மாறி இருக்கக்கூடியதான நாம் மீண்டுமாக அந்த தோற்றத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். நாமே தோட்டமாக மாறி இருக்கிறோம். தோட்டங்கள் எல்லாம் சேர்ந்து தோட்டத்திற்குள்ளாக பிரவேசித்தால் பரலோக ராஜ்யமானது பூமியில நிரந்தரமாக இங்கே நிலைநிறுத்தப்படுகின்றதாக இருக்கும். இதுதான் தெய்வத்தினுடைய ரகசியமான அப்படின்னு சொல்வதற்கு காட்டிலும் மிக ஆழமான ஒரு ஒரு தன்மையை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கையினுடைய மேன்மை அது. நான் சிருஷ்டித்த மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினாரே, அந்த தன்மையை நாம் இப்பொழுது பெற்றிருக்கின்றோம். அந்த பெற்ற அந்த தன்மையை மற்றவர்களுக்கும் நாம் பறைசாற்ற வேண்டும். பறைசாற்றுவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடியதான லாபம் என்ன? தேவனுடைய அந்த தோற்றத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். தேவனுடைய தோற்றத்திற்குள்ளாக மீண்டுமாக நாம் பிரவேசிக்கிறோம் என்று சொன்னால்
தேவனுடைய ஆளுகையை நாம் பெற்றுவிட்டோம் என்று அர்த்தம். எப்படி ஆதாம் அந்த தோற்றத்துக்குள்ளாக தேவனுடைய ஆளுமைக்குள்ளாக இருந்தாரோ, அதுபோல இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த தோற்றத்துக்குள்ளாக பிரவேசிக்க கூடியதான ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த தெய்வத்தினுடைய தன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிரப்பியிருக்கின்றார். ஒரு தேவனுடைய விரிவாக்கமாக தேவனுடைய பண்புகளையும் தேவனுடைய கலாச்சாரங்களையும் தேவனுடைய நியமங்களையும் இந்த உலகத்தில் விரிவாக்கக்கூடியதான மனிதர்களாக நம்மை அவர் தெரிந்து வைத்திருக்கிறார். கவனிங்க, முதலில் ஆதாமனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு மட்டும்தான் தேவன் பெயர் வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அவர் சொல்றார், மற்ற இந்த பெயர் வைங்கன்னு மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. அவங்களாம் பெயர் வைக்கிறாங்க. அப்படி தேவனே பெயர் கொடுத்த அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு புலப்படுகின்றதாக இருக்கும். சரி, இப்போ ஆதாமுக்கு மட்டும் தேவன் இந்த பெயரை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பாவம் செய்வதற்கு அந்த காலம் வரையிலும், பாவம் செய்கின்றதான அந்த காலம் வரையிலும், அதற்கு முந்தின காலங்களிலே ஆதாமனுடைய மனைவி பெயர் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது ஏவாள் என்று அங்கே சொல்லப்படவில்லை. அங்கே ஆதாம் என்ன அவர்களை குறித்து சொல்லிக்கொண்டே வருகிறார் என்று சொன்னால் மனுஷி அப்படின்னு தான் சொல்லிக்கொண்டு வருகின்றார். ஆதியாகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பு வரையிலும் அதை இன்னும் கொஞ்சம் நான் தெளிவுபடுத்துறேன். இப்ப பாருங்க, பாவம் செய்வதற்கு முன்பு வரையிலும் ஆதாம் தன்னுடைய மனைவியை மனுஷி மனுஷி என்று தான் அழைத்து கொண்டு வந்தார். ஏவாள், அதாவது அந்த மனுஷி பாவம் செய்ததாக வேதம் நமக்கு சொல்லப்படவில்லை. எந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது, அப்படி சொல்லப்படவில்லை. அதற்கு பதிலாக ஆதாம் தான் இந்த அக்கிரமத்தினாலும் மீறுதல்களினாலும் பாவத்தினாலும் அவர் அதற்குள்ளாக பிரவேசித்து விட்டார் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. யோபுவிலே 31வது அதிகாரம் 33வது வசனத்தில், நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்திருந்தேனோ அப்படின்னு சொல்றார். யோபு சொல்ற அந்த வார்த்தை கவனிங்க. நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை, மீறுதலும் வருகிறது அக்கிரமம் வருகிறது அந்த இடத்துல. அப்போ ஆதாம் செய்ததான அந்த மீறுதலையும் அக்கிரமத்தையும் யோபு இங்கே குறிப்பிடுகின்றார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால், அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி, அப்ப மீறுகின்றதான ஒரு காரியத்தை இங்கே தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ மீறுதலை குறித்ததான ஆதாம் செய்ததான அக்கிரமத்தையும் மீறுதலையும் அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறார். ஏசாயா 43:27வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டால், உன் ஆதி தகப்பன் பாவம் செய்தான், உனக்கு முன்னின்று பேசுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் என்று தெய்வம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்போ அக்கிரமம், மீறுதல்கள், இந்த பாவம் எல்லாமே ஆதாம் செய்ததாக வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏவாளை குறித்து அங்கே சொல்லப்படலை. ஆனால் இந்த அக்கிரமம், இந்த மீறுதல், இந்த பாவம் எங்கே ஒரு தோட்டத்திலே ஒரு குறித்த நாளிலே நடந்து முடிந்து விட்டதான அந்த பகுதியானது எப்படி உலகம் முழுவதற்கும் அது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, அதை நாம ரொம்ப சிந்திக்க வேண்டும்.
இந்த நாள் வரை இனி பிறக்க போகின்றதான மனிதர்கள் கூட அந்த ஆதி தகப்பனுடைய அந்த அக்கிரமம் மீறுதல் பாவத்திற்குள்ளாகவே பிறக்கிறார்கள் என்று சொல்லுகிறதே வேதம். அப்படி என்றால் அந்த ஆதாமனுடைய ரத்தம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது பாருங்க. எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க. எல்லா காலத்திற்கும் அந்த ரத்தம் தொடருகின்றதாக இருக்கிறது. அந்த மனிதனுடைய ரத்தமே அவ்வளவு பவர்ஃபுல்லாக வேலை செய்கிறது என்று சொன்னால், தெய்வத்தினுடைய ரத்தம், தெய்வத்தினுடைய சரீரம், தெய்வத்தினுடைய அவர் ஆவி எவ்வளவு பவர்ஃபுல்லாக, எவ்வளவு வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அப்போ உலகத்தினுடைய அனைத்து காரியங்களையும் மாற்றிவிட்டது அப்படின்னு சொன்னா, இனி முதல் மனிதனுடைய அக்கிரமம் மீறுதல் பாவம் அந்த ரத்தத்திலே தொடர்கிறதாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினிடத்திலே ஓடி வந்து விட்டால், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை தனக்குள்ளாக எடுத்துக்கொண்டால், அந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை தன் மீது பூசிக்கொள்ளும் பொழுது மிகுந்த வல்லமையோடு கூட ஆளுமை உடையவர்களாக நம்மாலே இருக்க முடியும் என்பதை மீண்டுமாக நான் உங்களுக்கு வலுக்கட்டாயமாக சொல்ல விரும்புகிறேன். அவ்வளவு அவ்வளவு அருமையான ஒரு காரியம் அது. இந்த ரத்தத்தை மறக்கவே கூடாதுங்க. அனுதினமும் அந்த ரத்தத்தை நினைத்து பார்க்க வேண்டும். அனுதினம் அனுதினம். எனக்கு தெரிந்த ஒரு தம்பதிகள் இருக்கிறாங்க. ரெயின்போ சர்ச்சில் நல்ல ஒரு முக்கியமான பகுதியில், ஒரு முக்கியமான போஸ்டில் இருந்தவர். நல்ல வயது முதிர்ந்தவர்களாக இப்பொழுதும் இருக்கிறார்கள். அன்றாடம் அவர்கள் அதிகாலையிலே எழும்பொழுது தன்னுடைய வேலைகளெல்லாம் முடித்து முதல் காரியம் வேதத்தை வாசித்து ஜெபித்து அவர்கள் இருவருமாக சேர்ந்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வைத்து அந்த இரத்தத்தினுடைய உடன்படிக்கையை அன்றாடம் அவர்கள் நினைவு கூறுகிறதை, பறைசாற்றுகிறதை, தங்களுக்குள்ளாக வெளிப்படுத்துகிறதை இன்றைய தினத்திலும் அதை பார்க்க முடிகிறது. ஏன்? அது அவர்களுக்கு மட்டும்தானா? மற்றவர்களுக்கு இல்லையா? நாம் அந்த இரத்தத்தை நினைத்து பார்க்க கூடாதா? அதை நினைக்கணுங்க. நம்ம அன்றாடம் இயேசு கிறிஸ்துவை காலையில எழும்பும் பொழுது நம்முடைய படுக்கையில உட்கார்கின்றதான நேரத்தில் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே நீர் என்னை சுத்திகரித்ததனாலே, என்னை விடுதலையாக்கினதினாலே தான் மீண்டுமாக இந்த புதிய நாளை நான் காணுகிறேன் என்று சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களுக்காக நீங்கள் முதலாவதாக அதை சொல்லிக் கொள்ளுங்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அடுத்ததாக பிறருக்காக அந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல முடியும். உங்களால செய்ய முடியும். அப்பதான் மற்றவர்களுக்காக செய்வது போல கிறிஸ்துவை நீங்கள் நினைவு கூறுவதனாலே கிறிஸ்துவுக்காக நீங்கள் அந்த காரியத்தை பறைசாற்றுகின்றீர்கள். இவ்வளவு பெரிதான ஒரு மேன்மையை நாம் சாதாரணமாக லகுவாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஆதாமினுடைய எலும்பிலிருந்து தெய்வம் ஏவாளை வெளியே கொண்டு வந்தார். ஏவாளை வெளியே கொண்டு வருகின்றதான நேரத்தில், எலும்பிலிருந்து கொண்டு வருகின்றதான நேரத்தில், அந்த ஆதாமினிடத்தில் அந்த மனுஷியை தேவன் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது, என் எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், என் ஜீவனிலிருந்து வெளியே வந்தவள், என் ஜீவனிலிருந்து தெய்வம் ஜீவனை கொண்டு வந்ததா? எலும்பிலிருந்து ஏவாளை கொண்டு வருகிறார். எலும்புக்குள்ளாக ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜீவனிலிருந்து ஜீவனை வெளியே கொண்டு வருகின்றார். இப்போ ஜீவனிலிருந்து ஜீவனை வெளியே கொண்டு வருவதனாலே ஆதாம் என்ன சொல்லுகின்றார்? இவள் ஜீவன் உள்ளவள், உனக்குள் இருந்து ஜீவனுள்ள சந்ததி வர வேண்டும் என்று சொல்லி ஏவாளை தேவன் வெளியே கொண்டு வருவதனாலே இப்போ ஆதாம் என்ன சொல்லுகின்றார்?
என்ன சொல்லுகிறார் என்றால், இவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். தெய்வம் விரும்புகின்றதான சந்ததி உன்னிலிருந்து வெளியே வர வேண்டும். அதான் ஜீவன் உள்ளவள். ஜீவன் உள்ளவள் உன்னிலிருந்து, உனக்குள் இருந்து ஜீவன் உள்ள சந்ததி வந்திருக்க வேண்டும். ஆனால் அது வரல, தவறு நடந்துச்சு. தெய்வம் விரும்புகின்றதான சந்ததி உன்னிலிருந்து வரட்டும் என்று சொல்லி இப்போ ஆதாம் என்ன சொல்லுகின்றார்? ஆதாம் தன்னுடைய மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிடுகின்றாள். ஏவாள் என்று பெயரிடுகும் பொழுது, பெயர் சூட்டும் பொழுது ஆதியாகமம் 3:20 அந்த வார்த்தை வருகிறது. ஏவாள் என்று சொன்னால் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவள். இப்ப ஜீவன் அற்று போய் இருக்கின்றதான ஒரு நிலைமையில, நல்லா கவனிச்சுங்க, ஜீவன் இருக்கின்றதான சூழ்நிலையில அவர்கள் சந்ததிகளை பெற்றெடுத்திருக்க வேண்டும். தேவனுடைய அந்த தன்மைகள், தேவனுடைய ஆளுமைகள் அவர்களுக்குள்ளாக இருக்கும்பொழுது அந்த சந்ததிகள் உருவாக்கப்பட்டு இருக்க வேண்டும். அங்கே வந்திருக்கணும். ஆனால் வரல. இப்போ ஆதாம் தன்னை நினைத்து பார்க்கின்றார், இப்படி என் ஜீவனிலிருந்து எடுக்கப்பட்ட ஜீவனாக இந்த ஏவாள் இருக்கின்றார்களே, ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயாக இவர்கள் இருக்கிறார்களே, இப்படி எடுக்கப்பட்டதான, அதுவரையிலும் அவள் ஜீவன் உள்ள தாய் அல்ல. அதாவது அந்த தோட்டத்தில் இருக்கின்ற வரையிலும் அந்த பாவத்திற்குள்ளாக, அக்கிரமத்திற்குள்ளாக, மீறுதலுக்குள்ளாக வந்த பிறகு அந்த தோட்டத்தினுடைய ஆளுமையை அவர் நினைத்து பார்க்கின்றார். தெய்வம் சொல்லிக் கொடுத்ததான அந்த தன்மைகளை நினைத்து பார்க்கிறார். இவள் ஜீவன் உள்ளவள், ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயானவளாச்சே, இப்போ ஜீவன் அற்றவளாக இருக்கின்றாளே என்று சொல்லி, இப்பொழுதாவது அவள் ஜீவன் உள்ளவளாக மாற வேண்டும் என்று சொல்லி, அந்த சந்ததியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவளுக்கு அந்த ஏவாள் என்று பெயரிடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இப்போ அந்த சந்ததிகள் வருகிறது. ஜீவன் உள்ளவர்கள் சந்ததியாக அது வருகிறதா? இல்ல, ஜீவன் அற்ற சந்ததிகளாக அது வந்து கொண்டு இருக்கிறது. அதான் ஆதியாகமம் 3:15 நீங்க பார்த்தீங்கன்னா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று அவர் சொல்லுகின்றார். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். உன் வித்து அப்படின்னு சொல்லும் பொழுது சத்துருவினுடைய வித்து, அவள் வித்து என்று சொல்லும் பொழுது தெய்வத்தினுடைய வித்து, அவளிடத்துல பிறக்க போகின்றதான தெய்வத்தினுடைய வித்து. அப்போ நமக்கும், ஜீவன் அற்று போய் இருக்கின்றதான நமக்கும், ஜீவன் உள்ளவராக இருக்கின்றதான இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு உறவு ஏற்பட வேண்டும். ஆதியாகமம் 3:21 ஜீவன் அற்றவர்களை ஜீவன் உள்ளவர்களாக மாற்ற ஒரு பலியை தெய்வம் அந்த இடத்துல கொண்டு வருகின்றார். அந்த பலிதான் இரத்த உடன்படிக்கை. அந்த பலியை நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். உடைகள், அந்த உடைகளை அவர்களுக்கு உடுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன உடை? இரத்தத்தினாலே காணப்படுகின்றதான அந்த உடை. அப்போ ஜீவன் அற்று இருக்கின்றதான அந்த நிலைமையிலே இந்த மனிதனை காப்பாற்ற வேண்டுமானால், இந்த சந்ததியை பாதுகாக்க வேண்டுமானால் அங்கே ஒரு பலி செலுத்தப்பட வேண்டும். அங்கே ஒரு உடன்படிக்கை கொண்டு வரப்பட வேண்டும். அது எப்படிப்பட்டதான உடன்படிக்கையாக இருக்க வேண்டும்? அது இரத்த உடன்படிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இரத்தத்தினாலே தான் மீட்பு உண்டு என்று சொல்லி ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. இரத்தத்தினாலே தான் மீட்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லி பரலோகத்திலே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த இரத்தத்தினாலே தான் மீட்பு இந்த உலகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கல்வாரியிலே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அப்போ அந்த ஆடு குட்டியே ஆடு அப்படின்னு சொன்னா, பொதுவாக அந்த ஆடு என்று சொல்லுகின்றதான நேரத்தில்
அந்த ஆட்டிலிருந்து வருகின்றதான அந்த ரத்தம். அந்த ரத்தம் அதை முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களுக்கு அந்த பலியை குறித்து சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்தார். இந்த ரத்தத்தினாலே ஒரு மீட்பு உண்டு, ரத்தத்தினாலே மீட்பு உண்டு. ஆனால் அந்த மீட்புக்குள்ளாக பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தான பிரமாணங்களை கடைபிடித்துக் கொண்டு வந்ததான பிள்ளைகள், அதனாலே அவர்கள் மீட்கப்பட முடியல. தற்காலிகமாக அது மீட்பு நடந்து கொண்டிருந்தது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற ஆடு அடிக்கப்படும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து இருக்கிறது என்று சொல்லி அவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். என்னுடைய ரத்தத்தினாலே நீங்கள் இப்பொழுது மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். அப்போ ஆதாம் தன்னை நினைத்து பார்க்கின்றார். இந்த ரத்தத்தினாலே மூடப்பட்டதான அந்த தோல் உடைகளை பார்த்தவுடனே தெய்வம் அந்த ரத்தத்தினாலே கொண்டு வந்து அந்த தோல் உடைகளை மூடும்போது ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய நிலைமையை நினைத்து பார்த்து அப்படியே கூனி குறுகி போய் விடுகிறார்கள். எவ்வளவு பெரிதான ஒரு ஆளுமையை நாம் இழந்து விட்டோம். எவ்வளவு பெரிதான ஒரு மேன்மையை நாம் இழந்து விட்டோம். தெய்வத்தோடு கூட உறவாடுகின்றதான ஒரு தன்மையை இழந்து விட்டோம். இப்போ ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் நான் தாயாக மாற்றப்பட வேண்டும். என்னுடைய வித்திலிருந்து அந்த ஜீவன் வர வேண்டும். அதற்காக சந்ததி சந்ததிகளாக பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகின்றார்கள். அது அப்ப ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதனுடைய ரத்தம் எத்தனை தலைமுறைகளுக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்து இருக்குது பாருங்க. ஒரு மனிதனுடைய பாவ ரத்தம், அதுபோல ஒரு மனிதனுடைய ஜீவ ரத்தம் அதை காட்டிலும் பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருப்பதினாலே அதை நினைவு கூறுங்கள், அதை நினைவு கூறுங்கள் என்றவர் சொல்லுகின்றார். என்னை நினைவு கூறுங்கள். லேவியராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 11வது வசனத்தில், மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆமென். அப்போ ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை மீட்டெடுக்க வேண்டுமானால், அந்த ஆத்துமா கிறுக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறதே, சத்துருனுடைய எண்ணங்களாலே நிரப்பப்பட்டு இருக்கிறதே, அது மீட்கப்பட வேண்டுமானால் அந்த பாவ நிவர்த்தி செய்யப்பட வேண்டியதான அந்த இரத்தம் அவருக்குள்ளாக வர வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வர வேண்டும். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே, அந்த இரத்தம் அவனுக்குள்ளாக வரும் என்று சொன்னால் பாவம் நீக்கப்படுகின்றதாய், அக்கிரமம் நீக்கப்படுகின்றதாய், மீறுதல் உடைத்தெடுக்கப்படுகின்றதாக அதில் காணப்படும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இந்த பகுதியை லேவியராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 12 முதல் 18 வசனங்கள் வரையாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதனுடைய மேன்மையை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் அப்படின்னு சொல்லும் பொழுது, உயிர் போய்விடுகிறது என்று சொன்னால், அல்லது ஜீவன் போய்விடுகிறது என்று சொன்னால் மாம்சம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். உயிரும் ஜீவனும் இருக்கின்றதான வரையிலும் அந்த மாம்சத்திற்கு எல்லா விதமான காரியங்களும் இருக்கும். இப்ப நல்லா நீங்க அதை புரிந்து கொள்ளணும். உயிருக்கு உண்டான குணாதிசயங்கள் எல்லாம் அந்த இரத்தத்திலே இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த இரத்தத்திலே மாம்சம் ஒன்றுமில்லாமல் போனால் அந்த இரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உயிருக்கு உண்டான குணாதிசயங்கள் எல்லாம் அந்த இரத்தத்திலே இருக்கிறது என்பதை நன்றாக விளங்கிக் கொண்டு, ஆதாமனுடைய இரத்தம் பிளஸ் உயிர் குற்றம் நிறைந்ததாக மாற்றப்பட்டிருக்கிறதே, அந்த இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மைகளை இழந்து விட்டது. தேவனுடைய, அதாவது ஆதாமின் உடைய இரத்தம் தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மைகளை இழந்து விட்டது. ஆதாமின் இரத்தம் தேவனுடைய குணாதிசயங்களை இழந்து விட்டது.
ஆதாமின் ரத்தம் தேவனுடைய சாயலை இழந்து விட்டது. இந்த ரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது. இந்த ரத்தத்திலே தான் உயிர் இருக்கிறது. ஒரு சுகமோ, ஒரு பாதுகாப்போ, மாம்சத்தினுடைய அனைத்து சக்திகளோ இந்த ரத்தத்திலே இருக்கிறதாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ரத்தம் எல்லா காலங்களுக்கும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றபடியினாலே குற்றமுள்ள ரத்தத்தை குற்றமில்லாத ரத்தமாக மாற்றத்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை தெரிந்து கொண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 29வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 1:29 அதில் பிற்பகுதியிலே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்றார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதான் முதல்ல நான் சொன்னேன். ஒரு ஆட்டின் மூலமாக, ஒரு ஆட்டுக்குட்டியின் மூலமாக பாவ நிவர்த்தி எப்படி வந்தது? ஆதாம் எதனாலே அந்த பாவ நிவர்த்தியை அங்கே மாற்றக்கூடியவராக அவர் செயல்பட்டார்? தேவன் அவருக்கு செய்ததான, ஆதாமுக்கும் ஏவாளுக்கு செய்ததான காரியம் என்ன? அவர்கள் நிர்வாணத்தை மறைக்கக்கூடியதான ஒரு பலி. அந்த இரத்த தோல் அவர்களை மூடும் பொழுது நிர்வாணம் மறைக்கப்பட்டது. சத்துரு கொண்டு வந்திருக்கின்றதான நிர்வாணம் மற்றவர்கள் யாருக்குமே தெரியல. உலகம் அப்படிதான் ஓடின்னு இருக்கிறது, தெரியல. ஆனால் நீ நிர்வாணமாய் இருக்கிறாய். எப்போ அது தெரியும் தெரியுங்களா? தெய்வம் வருகின்றதான நேரத்தில். குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவராகிய தெய்வம் அந்த தோற்றத்திற்குள்ளாக வருவதை நினைத்து சத்தத்தை கேட்டு அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். பயம் என்ற அந்த பகுதி, அதுதான் இந்த இடத்துல மீண்டுமாக அந்த பயத்தை எடுத்து போடுகின்றதான அனுபவம். பயம்னு நான் சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம். அது ஒரு கொடியதான ஒரு காரியம். பயம் பயங்கரமான ஒரு தன்மையை உருவாக்கக்கூடியதானது. அதை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்து போட்டு நிர்வாணத்தை மூடுகின்றார். வெளியரங்கமாக காணப்படுகின்றதான நம்முடைய நிர்வாணம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் முழுமையாக மூடப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. சிம்பிளா ஒரு கேள்வி, பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? எத்தனையோ விளக்கங்கள் நாம் கொடுத்து கொண்டே வருகிறோம். எத்தனையோ விதமான வார்த்தைகளை அதற்கு உபயோகப்படுத்துகிறோம். பாவம் என்று சொல்லுவது, குடிப்பதோ, சிகரெட் பிரிப்பதோ, மற்ற காரியங்களை சொல்லுவது, அதை தான் பெரிதா பேசி பாவம் பாவம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். பாவம் என்று சொல்லுவது தெய்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதுதான் பாவம். தெய்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்ன ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, தெய்வம் இருந்தும் தெய்வத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக அவன் செயல்படாமல் இருக்கின்றானோ, அவன் தான் பாவியாக, பாவம் செய்யக்கூடியவராக இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் என்ற வார்த்தையை எபிரேயத்தில் நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆளுகைக்கு எதிராக செயல்படுகின்றதான ஒரு வார்த்தையாக அது சொல்லப்பட்டு இருக்கிறது. எதிராக செயல்படுகின்றதான ஒரு காரியம், தேவனுடைய ஆளுகைக்கு எதிராக செயல்படுவது, தெய்வத்தினுடைய சித்தத்திற்கு எதிராக நிற்பது, தெய்வம் சொல்லுகின்றதான காரியத்தை சொல்லாமல், செய்யாமல், செயல்படுத்தாமல் இருப்பது, தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை நாம் செய்யாமல் எதிரடியாக செய்வதுதான் அந்த பாவமாக இருக்கிறது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. பாவம் என்று சொல்லும்போது சின் அப்படின்னு சொல்றோம். அந்த சின் என்ற வார்த்தை அஷாம் என்ற வார்த்தையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. அஷாம் என்று சொன்னால் விரோதம், குற்ற உணர்வு, ஒரு தண்டனை, மரணத்துக்கு ஏதுவான ஒரு காரியம். இப்படிப்பட்டதான அந்த குற்ற உணர்வை, விரோதத்தை, அந்த தண்டனையை, மரணத்திற்கு உரியதான அந்த தன்மையை
இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மரணத்தின் கொடுக்கு பயங்கரமானதாக இருக்கிறது. அந்த மரணத்தின் கொடுக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில எடுத்து போட்டு விட்டார். நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய ராஜ்யத்தில் பாவ நிவாரணத்தை அவர் கொண்டு வந்து இப்பொழுது வைத்திருக்கின்றார். அந்த நிவாரணம் தான் இரத்தமும் மாம்சமும். இரத்தமும் மாம்சமும் அந்த பாவத்தை எடுத்து போட்டு பாவ நிவாரணத்தை உருவாக்கக்கூடியதான ஒரு நிரந்தரமான ஒரு பரிசுத்தத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு தன்மையை இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமும் மாம்சமும் ஆவியும் நமக்கு செய்திருக்கிறது. தெய்வத்தினுடைய பிரதான தூதர்கள் 3 பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும். பிதாவினுடைய பிரதான தூதன் மிகாவேல், பரிசுத்த ஆவியானவருடைய பிரதான தூதன் கேப்ரியல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரதான தூதனாக இருந்தவர் கேரு. இப்பொழுது அவர் சத்ருவாக மாறிவிட்டபடினாலே அதற்கு பதிலாக பல்மோனியை அங்கே நியமித்திருக்கிறார்கள். சரி, ஆனால் மீகாவேல் யுத்தத்திற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடியதான ஒரு பிரதான தூதன். கேப்ரியல் தூதுகளை, செய்திகளை கொண்டு வருவதற்காக எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கக்கூடியதான பிரதான தூதன். இந்த கேருபு அந்த நாட்களிலே இயேசுவோடு கூட இருந்த பொழுது அவனுடைய தன்மையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்களா? வேதத்துல அவன் கலைக்கும், இசைக்கும், நடனத்திற்கும், நல்ல பாடக்கூடியதான திறமைக்கும், கலாச்சாரத்திற்கும் உரியவனாக பிரதான தூதனாக அவர் காணப்பட்டார். அப்படிப்பட்டதான கேரு கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் பொக்கிஷத்திற்கு ஒரு பெரிய அவர் தான் தலைவர், பொக்கிஷதாரி. அப்போ பரலோகத்தினுடைய பொக்கிஷதாரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கலைக்கும் கலாச்சாரத்திற்கும் என்ற ஒரு ஆளுகையை அவர் எடுத்துக்கொள்கிறார் தனக்குள்ளாக. சரி, இப்போ மறுபடியும் நல்ல கவனிங்க. தேவனுடைய அந்த கலாச்சாரம், தெய்வத்தினுடைய அந்த ஆளுகை என்ன என்பது நன்றாக கேருவுக்கு தெரியும். அந்த தேவனுடைய ஆளுகையையும், தேவனுடைய அந்த கலாச்சாரத்தையும், தேவனுடைய ஆளுகையையும் அவன் இந்த உலகத்தில் மாற்றுகின்றான். முதல் மனிதனுக்கு அதான் கொடுத்தாரு, அதை அப்படியே இவன் மாற்றுகின்றான். இவன் மாற்றி தன்னுடைய கலாச்சாரமாக, தன்னுடைய ஆளுகையாக, தனக்கு பிரியமான காரியமாக மனிதர்களை அவன் மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த ஆளுகையை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தினாலே அந்த கொடுக்கை ஒடிக்கின்றார். சிலுவையிலே அந்த கொடுக்கை எடுத்து போடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு கலாச்சாரம், ஒரு ஆளுகை இந்த உலகத்திலே மாறும் என்று சொன்னால் மனிதன் அந்த ஆளுகைக்குள்ளாக, அந்த கலாச்சாரத்திற்குள்ளாக, அந்த கலைகளுக்குள்ளாக அவன் சென்று விடுவான். அது அவனுடைய பழக்க வழக்கங்களாக மாறிவிடும். அப்படிதான் அந்த பழக்க வழக்கங்கள் தொடர்ந்து இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. பழக்க வழக்கங்கள் அப்படியே வந்து கொண்டு இருக்கின்றபடினாலே அவனுடைய வாழ்க்கை முறைமைகளும் மாறி போய்விட்டது. மாறிப்போய் இருக்கின்றதான இந்த வாழ்க்கையினுடைய முறைமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவுமாக அவருடைய கலாச்சாரத்திற்கும், அவருடைய ஆளுகைக்கும், அவருடைய தன்மைகளுக்கும் மாற்ற விரும்பினபடியினாலே தான் சிலுவையை அவர் தெரிந்து கொண்டார். சிலுவை நிமித்தமாக வந்த அந்த ஆசீர்வாதம் அவருடைய இரத்தத்தினாலும், அவருடைய சரீரத்தினாலும், அவருடைய ஆவியினாலும். தேவனுடைய கலாச்சாரம் இப்பொழுது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய பழக்க வழக்கங்களாக அந்த கலாச்சாரங்கள் மாறிவிட்டது. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் மாறிவிட்டது. ஆனால்
ரட்சிக்கப்பட்ட அந்த மனிதனோ அந்த கலாச்சாரத்தை எப்படி கொண்டு போகிறான்னு சொன்னா, தெய்வத்தினுடைய கலாச்சாரமாக அதை நினைக்காதபடிக்கு மறுபடியுமாக எந்த இடத்திலிருந்து வந்தானோ அந்த நினைவுகளிலேயே அந்த கலாச்சாரத்தை அவன் கொண்டு போகின்றவனாய் இருக்கின்றான். நான் சொல்ற காரியம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டு இருக்கின்றதான அல்லது ரட்சிக்கப்பட்ட தலைவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்றதான இந்த ராஜ்யங்கள் கூட சத்துருவனுடைய கலாச்சாரத்திற்குள்ளாகவே திரும்பிக் கொண்டிருக்கிறது. அது உடைக்க வேண்டும். எந்த தலைவர்களாலும் அதை உடைக்க முடியாது. எந்த ராஜ்யத்தினாலும் அதை உடைக்க முடியாது. எந்த ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை அது உடைக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யம் எந்த ஒரு மனிதனுக்குள்ளாக வந்து அந்த தேவனுடைய ராஜ்யத்தினாலே அந்த மனிதன் நிலைநிறுத்தப்படுகின்றானோ, அந்த தன்மை இதுதான் என்று அவன் உணர்கின்றானோ, அந்த ஆளுகையை இதுதான் என்று அவன் உணர்கின்றானோ, அந்த ஆளுமையை இதைத்தான் நான் செய்ய வேண்டும் என்று அவன் பறைசாற்றுகின்றானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தான் இந்த கலாச்சாரத்தை மாற்ற முடியும். சபைகள் இன்னும் தேவனுடைய கலாச்சாரம் என்று சொல்லி வேறு விதமான கலாச்சாரங்களை பின்பற்றி கொண்டிருக்கிறது. அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கலாச்சாரமாகவே அவர்கள் மாற்றி விட்டார்கள். ஏதோ மாதத்திற்கு ஒரு முறையாக வந்து அதை எடுத்தால் போதும் அப்படின்னு போயிடுறாங்க. அது ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. கிறிஸ்தவர்கள் தான், தேவனை விசுவாசிக்கிறவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். ஏன் அதை ஒரு கலாச்சாரமாக மாற்றி விட்டார்கள்? அன்னைக்கு போய் எப்படியாகலும் என்ன பண்ணிடணும், அந்த பந்தியில நான் பங்கடையணும், அந்த பந்தியை நான் அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் அந்த ரசத்தையும் வாங்கிடணும். அது என்னுடைய வாழ்க்கை. அது எவ்வளவு பெரிய வாழ்க்கை தெரியுமா? அன்றைய தினத்தில் ஓடோடி வருகின்றதான கூட்டங்கள் ஒரு கலாச்சாரமாக அது மாறிவிட்டது. கண்மூடித்தனமாக இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கின்றவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். இந்த அப்பமும் ரசமும் எவ்வளவு பெரியதான ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை புரியாமல் அந்த அப்பத்தையும் அந்த ரசத்தையும் புசிப்பதும் பருகுவதும் ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. என்ன சொல்ல வேண்டுமானால், இந்த அப்பம் இந்த ரசம் ஒரு பந்தியில ஒரு குழுவாக உட்கார்ந்து அல்லது 4 பேரோ 5 பேரோ 3க்கு மேலாக உட்கார்ந்து ஒரு சபையாக அல்லது ஒரு குடும்பமாக ஒரு குழுவாக உட்கார்ந்து அதை அந்த உடன்படிக்கையை தனக்குள்ளாக எடுக்கணும். அதையே ஒரு கலாச்சாரமாக மாற்றிவிட்டபடியினால என்ன பண்ணுகிறாங்க தெரியுங்களா? யாராவது வீட்டில் வியாதிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் விரும்புவதனாலே என்ன பண்றோம், ஓடி போய் தனிப்பட்ட முறையில் அந்த ரசத்தையும் அப்பத்தையும் அவர்களுக்கு கொடுக்கின்றோம். அவர்களுடைய திருப்திக்காக. கலாச்சாரமாக மாறிவிட்டது. என்ன அப்படின்னா தவறுன்னு சொல்றீங்களா? தவறுதான். ஏன் அது தவறு? தனிப்பட்ட முறையில் அந்த வார்த்தையை நீங்கள் அந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அது தவறு. ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு மனிதன் கடைசி நேரங்களிலோ அல்லது வியாதிப்பட்டு இருக்கின்றதான நேரத்திலோ விரும்புவார்கள் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஊழியர் தன்னோடு கூட இருக்கின்றதான மற்ற உடன் ஊழியர்களை, மற்ற உறவுகளை, அதாவது தன்னோடு கூட ஒரு குழுவாக போய் அந்த இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணி, அதுதான் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொண்டு வரணுங்க. அந்த கலாச்சாரத்தை இங்க கொண்டு வரணும். தேவனுடைய கலாச்சாரத்தை நம்முடைய கலாச்சாரமாக மாற்றி, சபையினுடைய கலாச்சாரமாக மாற்றி, அதை என்னென்னவோ பண்ணி கொண்டு இருக்கிறோம் இந்த நாட்களில. நல்ல கவனமா இருக்கணும். அப்போ அப்படி நாம் செய்கின்றதான நேரத்தில் பாவமாக மாறிவிடாதபடிக்கு தெய்வம் விரும்புகின்றதான அந்த கலாச்சாரம், தெய்வம் நமக்கு தருகின்றதான அந்த நிரந்தரமான அந்த அனுபவம், ஆளுகையினுடைய தன்மையை நாம் இந்த உலகத்தில் நிறைவேற்றுகிறோம், நிலைநாட்டுகிறோம் என்பது நன்றாக விளங்கிக் கொள்ளலாம். தெய்வத்தினுடைய கலாச்சாரத்தை உடைப்பது என்பது பெரிய பாவம் அல்லவா? யோசித்து பார்க்கணும். பெரிய பாவம் அல்லவா? பாவ லிஸ்ட்ல அதுவும் போய்விடுகிறதே. அதனால ஊழியர்களானாலும் சரி, சபை மக்களானாலும் சரி, கொஞ்சம் இதை சொல்லுகின்றதான இந்த வார்த்தையை கொஞ்சம் செவிசாய்த்து கவனித்து இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் எவ்வளவுக்கு அதிகமாக நாம்
பயபக்தியோடு கூட தேவனுடைய சமூகத்திலே நின்று அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை வாங்கி நாம் அதை புசிக்கின்றோமோ, அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக தேவனுடைய தன்மைகளை இந்த பூமியிலே நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நான் வாசித்து முடிக்க விரும்புகின்றேன். இப்பொழுது நீங்கள் பாவத்தின் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். இந்த வசனத்தை நன்றாக நீங்கள் பிடித்துக் கொள்வது அவசியம். 23, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு, நித்திய ஜீவனை பெற்று அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு, பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு கூட நாம் உட்காருவதற்கு, அவரோடு கூட மனவாட்டியாக நாம் மாறுவதற்கு அன்றாடம் இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மாம்சமாக, இரத்தமாக, அவருடைய ஆவியாக இருக்கிறது என்பதை நினைத்து நினைத்து அந்த இரத்தத்தை நம் மீது எடுத்துக்கொண்டு நமக்குள்ளாக கொண்டு வந்து நம் மீது அதை பூசிக்கொண்டு அன்றாடம் நாம் வாழ்வோம் என்று சொன்னார், அந்த நித்திய ஜீவனுடைய ஆளுகைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கின்றவர்களாக இருப்போம். ஆமென். கர்த்தர் தாமே உங்களை தம்முடைய வசனத்தினாலே ஆசீர்வதித்து போஷிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கின்ற பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். மீண்டுமாக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக கொடுத்த உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய மாம்சத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய ஆவியையும் நாங்கள் நினைத்து பார்க்கத்தக்கதான ஒரு மேலான வாழ்க்கை எங்களுக்கு கட்டளையிட்டபடியினால நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதனாலே உம்முடைய தன்மைகளை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்பதை அறிக்கை செய்கின்றோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடியதான வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் பிரவேசித்து இருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே மனதார அந்த சத்தியத்தை அனுபவிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அணு அணுவாக உம்முடைய வார்த்தையிலே ருசித்து பார்த்து கொண்டே இருக்கின்றோம். பரலோக வாழ்க்கையை விட்டுவிட்டு பூலோக வாழ்க்கைக்கு வந்து பரலோகத்தையும் பூலோகத்தையும் பரலோக வாழ்க்கையையும் பூலோக வாழ்க்கையையும் மீண்டுமாக நீர் இணைத்து கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் அனுப்பின உம்முடைய குமாரனுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஆளுகையில நாங்கள் காணப்படத்தக்கதாக எங்களை இந்த உலகத்தில் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படிக்காக வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய தலைமுறைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக, நிலைத்து நிற்பதாக. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பரிபூரணமான பரிசுத்தமான பவர்ஃபுல்லான அந்த இரத்தம் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய சமுதாயங்களையும் நாங்கள் வாழ்கின்றதான பகுதிகளையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாங்கள் மூடுகின்றோம். அந்த ஆளுகையை நாங்கள் அந்த இடங்கள் முழுவதுமாக பறைசாற்றுகின்றோம். எப்பொழுதும் நாங்கள் உம்மை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணத்தக்கதாக, ஆண்டவரே, உம்மை நாங்கள் நினைத்து நினைத்து மகிழத்தக்கதாக எங்களை கிருபை பாராட்டும்படிக்காக வேண்டுதல் செய்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அனைத்து ஜனங்களும் இந்த வார்த்தையினாலே மெருகேற்றப்படுவார்களாக, பரிசுத்தமாக்கப்படுவார்களாக, ஒரு நீதி நிறைந்த வாழ்க்கைக்குள்ளாக அந்த அனுபவத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிப்பார்களாக. உம்முடைய நாமத்திற்கே துதிகன மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகரும் வரப்போகின்ற ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட பிதாவுக்கு மகிமையாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன், ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அன்பும் வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.